இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த காரணீஸ்வரர் திருக்கோவில், கோவில் நிர்வாகங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு தொண்டும் தொழிலும் அதான் ஒன்று. அதுதான் வந்து கோவிலில் பணிபுரியவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க தொழிலும் அதுதான், தொண்டும் அதுதான். இது எல்லாருக்கும் அமையாது. நம்ம வந்து கோயிலுக்கு வரோம், தொண்டு செய்கிறோம், ஆனால் நமக்கு வேறு வேலை போயிடணும். ஆனால் அவங்க இதே தான் வேலை. இங்கே இருக்கிற சிவாச்சாரியர் உட்பட தக்கார்கள், அந்த செயல் அலுவலர் திருமதி ரமணி அவர்கள், இதை தவிர மற்ற அந்த நிர்வாக உறுப்பினர்கள், இவங்களெல்லாம் வந்து அதே மாதிரி இன்னும் சொல்லணும், குறிப்பிட்டு சொல்ல போனோன்னா, இன்றைக்கி நிகழ்ச்சியை வந்து அதுக்கு ஸ்பான்சர் செய்யக்கூடிய திரு டிஆர் சிங்காரம் அவர்கள், கஸ்தூரி அந்த தம்பதியர்கள், பாபு திருமதி கிரிஜா தம்பதியர்கள், இவர்களெல்லாம் செய்யக்கூடிய இறைப்பணிகள், இந்த இறை தொண்டு காரணமாக தான் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறது. இல்லைன்னா எப்படி நடக்க முடியும்? நீங்கள்லாம் நம்மளாம் அடியார்கள்லாம் சேர்ந்து நடக்கினா தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடக்கின்றது அப்படிங்கிறத முன்னுரையாக சொல்லி, இந்த காரணீஸ்வரர் கோயிலில் எனக்கு எப்போவுமே ஒரு இது உண்டு. ஏன்னா நான் அந்த கோயிலுக்கு நாகராஜன் ஐயாவுக்கு தெரியும், நான் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இப்போ கொஞ்சம் கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்பு விட்டு போச்சு. ஏன்னா நான் அங்கேருந்து வர வேண்டியதுனால முடியறதில்லை. நித்தியம் அர்த்தஜாம பூஜைக்கு வருவேங்க. இந்த கோவிலில் எனக்கு கிடைச்ச ஒரு அமைதி, நான் உங்களை எதுவும் மிகப்பெரிய சொல்ல வேறு எங்கேயும் எனக்கு கிடைக்கல. மன அமைதி தான் முக்கியம். அதுதான் ஆலயம்னு சொல்கிறோம் இல்லையா? ஆலயம்னா என்னென்னா, ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் தான் ஆலயம். நிறைய பேர் ஆலயம்னா இது எல்லாமே ஆலயம் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த கோவில் உள்ள நுழையணும் இல்லையா? இந்த கட்டடம் எல்லாம் ஆலயம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானம், கருவறை, அதுதான் கோவில். கோன்னா தலைவன் இருக்கக்கூடிய இடம் அதுதான், மற்றதெல்லாம் ஆலயம். அப்போ நம்ம எங்கே உட்காண்டாலும் மனசு எங்கே ஒடுங்கிறதோ அந்த கோவிலில் சாநித்தியம். இந்த மாதிரி ஒரு சுவாமி சன்னதியில் உட்காந்துட்டு, அதாவது இங்கே பார்த்திங்கன்னா மிதமான கூட்டம் இருக்கும். சரி, ரொம்ப கூட்டம் இருக்க கோயிலில் போனீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈடுபாடு வருமாங்கிறது தெரியாது. அதனால் இந்த கோவிலை பற்றி நான் சிறப்பு என்ன கவனித்தேன் அப்படின்னா, இதை நான் சின்ன காஞ்சிபுரம்னு சொல்லுவேன். நிறைய பேர் எப்படி சார் அது சின்ன காஞ்சிபுரம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் நம்ம 4 கோயில் சொல்லுவோம். சொல்லப்போனால் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இப்போ கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு, காமாட்சி அம்மன் கோவில், குமரக்கோட்டம், வரதராஜ பெருமாள் கோவில். நிறையா கோயில் இருந்தால் கூட நம்ம 4 கோயிலை பிரசித்தியாக சொல்லுவோம். ஏகாம்பரேஸ்வரர் கோவில், குமரக்கோட்டம், காமாட்சி அம்மன் கோவில், வரதராஜ பெருமாள். இந்த சைதாப்பேட்டையில் பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ஏகாம்பரேஸ்வரர்னு வச்சுப்போம், காரணீஸ்வரர். இதுக்கு பக்கத்தில் செங்குந்த கோட்டம் முருகன் கோயில் இருக்குது, அற்புதமான முருகன் ஆலயம். அந்த செங்குந்த கோட்டத்தில் அப்படி தள்ளி வந்தீங்கன்னா நம்ம கடும்பாடி அம்மன். இப்போ நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், அங்கே எப்படி பாருங்கள், காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன், நடுவில் குமரக்கோட்டம். காஞ்சிபுரம் போய்ட்டு தெரியும். இது 3ஐயும் மிஸ் பண்ண முடியாது. பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வரதராஜ பெருமாள். இதே மாதிரி இங்கே பிரசன்ன வெங்கடாஜ பெருமாள் இங்கே தள்ளியாக இருக்கார். அப்போ இந்த 4 கோயிலும் சேர்த்திங்கன்னா இந்த சின்ன காஞ்சிபுரம் சொன்னால் என்ன தப்பு இல்லையா? அதனால் இந்த காஞ்சிபுரம், இந்த சைதாப்பேட்டைக்கு ஒரு ஏற்றம். இப்போ இந்த பொருத்தமான காலம்னு நான் சொன்னேன். அது எதனால் அப்படின்னா, இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமந்திரத்துக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்துக்கு என்ன அப்படி சிறப்பு? நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா காலத்துக்கு வரையறையே செய்ய முடியாது. காலம் எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, யாருமே சொல்ல முடியாது. எப்போ இந்த உலகம் அப்படின்னு கிரியேட் ஆச்சு, உலகம் உடனே அப்போ தான் வந்ததா, அதுக்கு முன்னாடியே இருந்ததா, இதெல்லாம் நிறையா பேச்சுக்கள் வரும். அப்போ காலங்கிறது எப்போ தொடங்கிட்டுங்கிறத யாருமே சொல்ல முடியாது. அப்போ காலம் தொடக்கம் தெரியாத காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு எல்லைக்கு உட்படுத்துகிறோம். அதாவது ஒரு நிமிடம், ஒரு நாள், ஒரு மணி, ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம்னு சொல்லி
உலகம் பூரா நம்ம இதை வந்து பின்பற்றுறோம். ஆனால் நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம காலம் வகுத்தது மற்றவரோட விட இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகிறது. ஆனால் நமக்கு அது உகந்த காலம் இல்லை. நமக்கு நியூ இயர் வந்து சித்திரை தான். அது என்ன காரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காலத்தை நிர்ணயிக்கும் போது நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒளியில் ஆரம்பித்து ஒளிக்காலம் இருட்காலம்னு ரெண்டாக பிரித்தாங்க. இந்த ஒளிக்காலம் முடிந்து இருட்காலம் தொடங்கிறது, இருட்காலம் தொடங்கி ஒளிக்காலம். அந்த ஒளியும் இருளும் வச்சு தான் பண்ணாங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நாள் அப்படிங்கிறது பகல் இரவு. பகல் முழுக்க ஒளி, இரவு இருள். நிறைய பேர் இரவுன்னா நம்ம இருட்டு லைட்டு போட்டோம்னா இருட்டுன்னு நினச்சிருக்காங்க. சைவ சித்தாந்த பிரகாரம் இது இருட்டு கிடையாது. இருட்டு என்ன தெரியுங்களா? நம்ம எப்போ கண் மூடுகின்றோமோ அதான் இருள். கண் திறந்து வைக்கிற வரைக்கும் பகல் தான். ஏன் தெரியுங்களா? அந்த பகல் முழுக்க கண்ணை முழிச்சுன்னு விழிப்பு நிலையில் தான் நம்ம எல்லா விதமான வினைகளும் கூட்டுகின்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தப்பு பண்ணுறது பூரா விழிப்பில் தான். தூங்குறப்ப எவனாலும் தப்பு பண்ணுறான்னா பார்த்தீங்களா? தூங்குறப்போ ஒன்றுமே தெரியாது. எந்த பாவமும் எந்த புண்ணியமும் பண்ணுறதில்ல. இந்த புண்ணிய பாவங்கள்லாம் சேர்க்கறது எப்போ அப்படின்னா பகலில் தான். அதனால் இருள்னு சொன்னோம்னா, சித்தாந்த ரீதியாக இருள்னு சொன்னால் விழிப்பு நிலை முடிந்து இருள் நிலை, கண்ணை மூடுறப்ப. இப்போ நம்ம அப்படி வச்சுப்போம், பகல் இரவு ரெண்டு வச்சுக்கலாம், அந்த கணக்கே வச்சுப்போம். இந்த பகல் இரவு வந்து ஒளிக்காலம், இரவு அப்படிங்கிறது இருள் காலம். இந்த ஒளிக்காலம் இரண்டு காலத்துக்கு நம்ம பாருங்கள் ரெண்டு இருக்குது. ஒரு நாளைக்கு பகல் இரவு தொடப்ப நாளை என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஆரம்பிக்கிறப்ப இல்லை இப்படி வச்சுப்போம், காலையில் வந்து எப்படி வருது பாருங்கள், இருள் முடிந்து காலை. விடிகாத்தால் பார்த்திங்கன்னா விடிய காத்தால் இருள் முடிஞ்சு காலை. அதே மாதிரி மாலைன்னு வரப்ப ஒளி முடிந்து இருள். ரெண்டுமே இதுதான் சந்தின்னு சொல்லுவோம். காலை சந்தி, மாலை சந்தி. இந்த சந்திங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வருமா. இதெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சந்தியா காலத்தில் ஒரு குழப்பம் வரும். அந்த சந்தியா காலத்தில் வரக்கூடிய குழப்பத்துக்கு தான் வந்து இந்த வழிபாட்டு முறைகள். அதனால தான் கோவிலில் போனீங்கன்னா இந்த சந்தி பூஜை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்றா காலை சந்தி பூஜை, இல்லைன்னா சாயரக்ஷை பூஜைன்னு சொல்லக்கூடிய மாலை சந்தி பூஜை விசேஷம். திருவாரூரில் போய் தியாகராஜருடைய மாலை சந்தி பூஜை, அதாவது சாயரக்ஷ பூஜை பார்க்குறது விசேஷம். எல்லா கோவிலும் அப்படினாலும் பர்டிகுலராக சொன்ன போனால் திருவாரூரில் விசேஷம். இப்போ என்ன சொன்னேன், காலையிலே ஒளி முடிந்து இருள் முடிந்து ஒளி துவங்கக்கூடிய நேரம் அது காலை சந்தி. ஒளி முடிந்து இருள் துவங்கக்கூடிய நேரம் வந்து மாலை சந்தி. ரெண்டு சந்தியும் மனதையுடைய தெளிவினை கெடுக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த சமயத்தில் தான் வழிபாடுகள். நீங்கள் அந்தணர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனம்னு பண்ணுவாங்க. எல்லோரும் சந்தியாவந்தனம் பண்ணுறோம், கோயிலுக்கு வரோம், வழிபாடு செய்கிறோம், பாராயணம் பண்ணுறோம், இது எல்லாமே சந்தியாவந்தனம் தான். அந்தணர்களுக்கு சந்தியாவந்தனம் எப்படின்னா காலையிலையும் சாயங்காலம் தான் முக்கியமாக செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது மன தெளிவை மயக்கக்கூடியது. இதில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த சந்தி உயர்ந்தது அப்படின்னு பார்க்கணும். இந்த காலையில் பார்த்திங்கன்னா இருள் துவங்கி ஒளி வருது பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு புத்துணர்வு இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது வந்து மனதில் இருக்கக்கூடிய சாத்வீக எண்ணங்களை கிளப்பக்கூடிய நேரம். எது? காலை சந்தி. இந்த மாலை சந்தி என்ன பண்ணும் அப்படின்னா மயக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரம், தாமச எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய இடம் மாலை சந்தி. இப்போ நம்ம ரெண்டு சந்தியிலையும் அதனால தான் காத்தால பூஜை பண்ணுறது விசேஷம், விடியற்காத்தால பூஜை விசேஷம். இப்போ கூட பார்த்திங்கன்னா பசங்க படிக்கிற பசங்களை என்ன சொல்லுவோம், டே காத்தால் விடிகாத்தால் எழுந்து படி, நல்ல மனசில் பதியும்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்னா எண்ணங்கள் தூய்மையாக சாத்வீகமாக இருக்கக்கூடியதுனால காலையில் எழுந்து கல்வி கற்க வேண்டும், காலையிலே வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் காலை சந்தி. மாலை சந்தியிலும் வழிபாடு செய்யணும். மாலையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒன்று. நான் இப்போ மறுபடியும் வாரத்துக்கு வரேன். நாள் சொல்லிட்டேன், வாரத்துக்கு வரேன். வாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஞாயிறு தொடங்கி சனியில் முடிகிறது. ஞாயிறு யாருடைய கிழமை அப்படின்னா
சூரியனுடைய கிழமை. ஞாயிறுனாலே சூரியன் தான், கதிரவன் தான். கிழமைனா உரிமையாளன் அர்த்தம். நல்லா ஞாபகம். கிழமைன்னு சொன்னால் உரிமையாளன். குறிஞ்சி கிழவன் அப்படின்னா, குறிஞ்சி கிழவன்கிறது யாருன்னா இப்போ முருகப்பெருமான். முருகப்பெருமான் குறிஞ்சி நிலத்துக்கு உரிமையாளன், அதனால் குறிஞ்சி கிழவன் பேர். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒளி பொருந்திய காலம். ஒளி பொருந்திய காலம் சூக்ஷமமாக இருக்கும். நீங்கள் உடனே அன்றைக்கி சார் மழை பெஞ்சு மோடம் போட்டிருந்தா அப்படி கணக்கு இல்லை. ஒளி பொருந்திய காலம் ஞாயிறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திங்கள், சந்திரன் கொஞ்சம் ஒளி மங்கிய காலம். அப்படியே ஒளி மங்கி கடைசியில் எங்கே வருதுன்னா சனியில் முடியறது. சனிக்கிழமை இருள் நிறைந்த காலம். அதனால தான் சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், வேலைகளை அந்த வேலைகளில் செய்வதை தவிர்ப்பார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா புதுசு வாங்குறத கூட சனிக்கிழமை வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இருள் இருந்த காலத்தினால. இப்போ வாரத்தை பிரிச்சிட்டோம். இந்த ஒளியில் ஆரம்பித்து ஞாயிறு ஒளியில் துவங்கி சனியில் முடியறது. அப்புறம் மாதத்துக்கு வருவோம். மாதம் வந்து ரெண்டாக பிரித்தாங்க. என்ன அப்படின்னா சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம்னு வச்சாங்க. சுக்லபட்சம் கிருஷ்ணம்னு சொன்னால் கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணம்னு சொன்னால் கருப்புன்னு அர்த்தம். சுக்லபட்சம்னா வளர்பிறை, கிருஷ்ணபட்சம்னா தேய்பிறை. இப்போ வளர்பிறைங்கிறது என்ன? அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் ஒளி அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இது ஒளிக்காலம். பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரைக்கும் இருட்காலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம புதுசெல்லாம் பண்ணோன்னா ஃபுல் மூன் டே அப்படின்பா. சில பேர் வந்து அமாவாசையை தவிர்ப்பார்கள். படிப்பு ஆரம்பிக்கிறதா அமாவாசை தவிர்ப்பார்கள். ஏன்னா இருள் அப்படிங்கிறதால அது அப்படி பார்ப்போம். அது அவங்கவுங்க சம்பிரதாயம், பழக்க வழக்கம். இப்போ நான் மாதத்தை பிரித்து கொண்டேன். மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 சுக்லபக்ஷம் அப்படின்னு கிருஷ்ணபக்ஷம்னு 2 பிரிவு இருக்குது. 2 பிரிவு சேர்த்தது ஒரு மாதம். 6 மாதங்கள் ஒரு பிரிவு. மொத்தம் ஒரு வருடத்தில் 6 மாதங்கள். 6 மாதங்கள் 6 மாதங்கிறது உத்தராயணம். இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். இன்னொரு 6 மாதம் தட்சிணாயனம். உத்தராயணங்கிறது எப்போ அப்படின்னா தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயணம். தட்சிணாயனங்கிறது எப்போ அப்படின்னா ஆடியில் தொடங்கி மார்கழி வரைக்கும் தட்சிணாயனம். மறுபடியும் சொல்கிறேன், தை துவங்கி ஆனி இது வந்து உத்தராயணம். ஆடியிலே துவங்கி மார்கழியிலே முடிகிறது தட்சிணாயனம். இந்த உத்தராயணத்தில் தான் பார்த்திங்கன்னா பொங்கல் வருது. சூரியனுக்கு உகந்த பண்டிகை. சூரியனுக்கு உகந்த பண்டிகை அடுத்தது ரதசப்தமின்னு வரும். என்ன காரணம்னா அப்போ தான் சூரியன் வந்து பிரகாசித்து அவனுடைய போக்கு வடக்கு போக்கு நகர ஆரம்பிக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் தையிலிருந்து ஆணி வரைக்கும் ஒளிக்காலம், ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் இருட்காலம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் மார்கழியில் திருவாதிரையோடு இருட்காலம் முடிஞ்சது. திருவாதிரை வந்துருத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒளிக்காலம் வந்துடுறது, துவங்கிறதுன்னு சொல்லலாம். இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் பாருங்கள். நான் என்ன சொன்னேன்? தையிலேருந்து ஆணி, ஆடியிலேருந்து மார்கழி. ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகம். ஆணி திருமஞ்சனம் என்றைக்கு? ஆணி உத்தரம். இந்த மார்கழி திருவாதிரை மறுபடியும் அபிஷேகம். பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடியறப்போ ஒரு அபிஷேகம், தட்சிணாயணம் முடியறப்போ அபிஷேகம் நடராஜருக்கு. இதெல்லாம் சரி பார்த்து வைக்கல. என்ன காரணம் அப்படின்னா அந்த தையில் வந்து ஒளிக்காலம் துவங்கி ஆணி மாதம் வரைக்கும் போய் ஒளி முடிஞ்சு இருள் வரப்போகிறது பாருங்க, அப்போ ஒரு அபிஷேகம் நடராஜருக்கு. அதே மாதிரி இருள் துவங்கி இருள் முடியக்கூடிய காலம் மார்கழி. அந்த மார்கழியில் திருவாதிரை பண்ணியாச்சுன்னா ஒளிக்காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வச்சுங்க, அந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த தை மாதம் உலகம் பூராக சாத்வீக உணர்வுகள் அதிகமாக இருக்குமா. அதனால தான் இப்போ பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கல் கொண்டாடாத தமிழன் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல சாத்வீக உணர்வுகள் அதிகமாக இருக்குமா தை மாதம். இந்த உணர்வுகள் வந்து ஆணிக்கு அப்புறம் ஆடியில் தாமச உணர்வுகள் அதிகமாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் ஆடி மாதம் புது தம்பதிகளை சேராமல் பிரித்து வைப்பார்கள். நம்ம உடனே அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவோம். ஆடி மாதம் பிரித்து வச்சா சேர்ந்தால் வந்து சித்திரையில் குழந்தை பிறக்கும், இது அக்னி நட்சத்திரம் குழந்தைக்கு ஆகாது, அதனால் அப்படி இல்லை கணக்கு.
அது வந்து நம்ம இப்போ தான் ஏசியில் வந்துருத்த யாரை பற்றி ஏசி வெயிலை பற்றி கவலைப்படுறோம், ஏசி போட்டு உட்காடுறோமே, அது சான்ஸ் இருக்குல்ல. ஆனால் அது இல்லை. ஆடி மாதம் தம்பதிகள் சேர்ந்தால் வரக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தை தாமச உணர்வு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பெரியவர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் தம்பதிகளே பிரித்து வைக்கிறாங்க. தாமச உணர்வு வந்து நம்ம நாட்டுக்கு ஆகாது. ஏன்னா வேறு வழியில் போவான், தேச விரோத செயலை செய்வான். எத்தனை பேர் செய்கிறாங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் ஆர்ஜின் விசாரிச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கும் வைக்காங்க. அதே மார்கழி தையில் அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னா என்ன காரணம் அப்படின்னா, மார்கழியிலேருந்து தை காலம் வருது இல்லையா, ஒளிக்காலம் வரப்ப அது வந்து சாத்திய உணர்கள் உலகம் முழுக்க இருக்கிறதுனால, ஆகையினால மார்கழி வழிபாடு சிறந்த வழிபாடு. மார்கழி வழிபாடு மட்டும் இல்லை, மார்கழி மாதத்திலே மார்கழினார். கீதையில் கண்ணன் சொன்னார், மாதங்களில் நான் மார்கழினார். மற்ற 12 மாதத்தில் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், மார்கழி மாதம் பீட மாதங்கிறான். எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறான்னா, பீட மாதம் இல்லை, மார்கழி மாதம் பீடுடைய மாதம். இவன் வந்து கல்யாணம் பண்ண முடியாது, வீட்டுக்கு குடி போக முடியாது, கிரகப்பேச, அதனால் பீட மாதம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ அந்த ஒரு மாதம் வந்து கடவுளுக்கு அர்ப்பணிச்சிடு, இறைப்படைகளை மட்டும் செய்ய, வேறு எதுவும் செய்யாதேன்னா பெரியவர்களை வகுத்து வச்சுருக்காங்க. செய்யக்கூடாதுன்னு சொன்னால் என்ன காரணம் அப்படின்னா, இறைப்படைகளை மட்டும் செய்ய, இறை தொண்டு மட்டும் செய்ய, வேறு எதுவும் பண்ணாத. அதுதான் மார்கழியோட ஒரு உயர்வு. ஆக இந்த மார்கழி புண்ணிய காலத்தில் நம்ம என்ன செய்யக்கூடிய வழிபாடுகள்லாம் மேலே மேலே பன்மடங்கு பெருகும். இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த நாட்டம் வந்து இறை நாட்டம் இருக்கிறதுனால தான். இந்த இறை நாட்டம் காரணமாக இவ்வளோ பேர் இந்த குழுமி இருக்கீர்கள். இது பொதுவாக மார்கழி மாதத்தினுடைய ஒரு முன்னுரையை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் திருமந்திரத்துக்குள்ளே போகிறேன். திருமந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திருமுறையில் 10ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனார் ஏற்றி கொடுத்தது. இந்த நூலுக்கும் மற்ற நூலுக்கும் என்ன வித்தியாசம்? திருமுறையில் பார்த்திங்கன்னா மூவர் எழுதின தேவாரம் இருக்குது. நாவுக்கரசர் ஞானசம்பந்த பெருமான் 6 திருமுறை எழுதியிருக்கார். நாவுக்கரசர் நம்ம சம்பந்த பெருமான் 6 திருமுறை, இவர் நாவுக்கரச பெருமான் 3 திருமுறை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 1 திருமுறை, இல்லை மன்னிக்கணும், ஞானசம்பந்த பெருமான் 3 திருமுறை, 4, 5, 6 நாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மணிவாச பெருமான், 9 பல்வேறு ஆசிரியர்கள், 10 தான் திருமூலர். முதல்ல வந்து இந்த திருமுறைகளை வந்து சேர்த்து கொடுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. இந்த நம்பியாண்டார் நம்பிங்கிறவர் தான் 7 திருமுறையை உலகத்துக்கு கொடுத்தார். எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி பொல்லா பிள்ளையார்னு அது ஒரு கதை ஒன்று இருக்கா, தனியாக இருக்கும். அப்படி வந்த 7 திருமுறை முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் 8வது திருமுறை. 8வது திருமுறைக்கு அப்புறமா தான் 10. ஆனால் எல்லா நாயன்மார்களையும் மூத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமூலர் தான். காரைக்கால் அம்மையார், திருமூலர், கோச்சங்க சோழ நாயனார், இவங்கெல்லாம் மூத்தவர்கள். இவர்கள் காலம் என்ன அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு காலம்தான். இது எப்படி நிர்ணயித்தாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இப்போல்லாம் நம்ம கோயிலுக்கு வரோம், உருவ வழிபாடு செய்கிறோம், பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்குது, கோவிலில் கட்டடம் இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். அந்த காலத்தில் கோவில்னால் வெறும் படம் தான் இருக்கும். ஒரு திரைச்சீலை, இங்கே பார்த்தீங்கன்னா திரை போடுற மாதிரி, அந்த திரையில் ஒரு சிவன் அம்பாள் போட்ட மாதிரி படம் இருக்கும். அது மாதிரி தான் ஒரு கோயிலில் இருக்கும். இன்றைக்கும் கதிர்காமத்தில் போனீங்கன்னா திரை தான் இருக்கும், முருகனுடைய வேல் திரையில் தான் இருக்கும். அப்போ திருமூலர் காலத்தில் திரை வழிபாடு தான் இருந்தது, பட வழிபாடு தான் இருந்ததுங்கிறதுக்கு படமாட கோவில் பரமர்க்கு ஒன்று ஏயின் நடமாட கோவில் நம்பர்க்கு அங்கு, அதாவது சொல்ல படமாட கோவில்ங்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ அந்த மந்திரம் திருமந்திரம் என்ன அப்படின்னா, நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயின், அதாவது நடமாடும் படமாடுங்கிறார். நடமாடுங்கிறது அடியார்கள், நடமாடும் அடியார்கள், படம் ஆடும்னா படம் ஆடக்கூடிய கோவில். நீ வந்து ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டேன்னா நேராக எங்கே போய் சேரும்னா இறைவனை போய் சேரும். ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு அமுது இருந்தீங்கன்னா அது நேராக வந்து இறைவனுக்கு போய் சேரும். அதனால் அவர் காலம் நிர்ணயம் பண்ணுறப்ப
படம் ஆடு அப்படிங்கிறப்ப அவர் படம் ஆடுற சமயத்தில் இருந்தார் அப்படின்னா கோவில்கள்லாம் இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய இந்த கட்டட அமைப்பெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய, இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா முன்னெல்லாம் ஞானசம்பந்தர் காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சிவலிங்கம் தான் மரத்தடியில் இருக்கும். இப்போ வந்து திருப்பனந்தாளில் போய் பார்த்திங்கன்னா அங்கே சுவாமியை வந்து தலையை குனிஞ்சதாகவும் குங்குலி கொலை நாயனாரை வந்து முன்னாடி இழுத்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அப்போ எப்படி பின்பக்கமாக இழுக்க முடியும்? இந்த மாதிரி கட்டடம் தான் இழுக்க முடியுமா? இப்போ ஒரு பனைமரத்துக்கு அடியில் சிவலிங்கம், இந்த சிவலிங்கத்தை நேர் பண்ணுறார் அப்படின்னா வேறு எந்த அமைப்பும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ராஜாக்கள்லாம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் வந்து திருத்தொண்டு செய்து இந்த அளவுக்கு நமக்கு கோவில் நிர்வாகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அது அப்புறம் இருக்கட்டும். இப்போ திருமந்திரத்தை பற்றி வரோம்னா, திருமந்திரம்ங்கிறது ஸ்தோத்திர நூல் சாத்திர நூல் ரெண்டும் உண்டு. இது ஸ்தோத்திரமாகவும் படிக்கலாம், இது சாஸ்திரமாகவும் சொல்லலாம். இது மாதிரி அமைப்பு வேறுங்க கிடையாது. இப்போ திருமுறை எடுத்தீங்க, தேவாரம் எடுத்திங்கன்னா சுவாமியை தோத்திரம் பண்ணுறக்கூடியதான். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சுவாமி சன்னதியில் போய் அப்படியே உள்ள முருகி பித்தா பிறை சூடின்னு பாடுற முடியுதுன்னா அது சுந்தர தேவாரம். அப்படி ஒரு எழுதி வச்சதுனால தான் நம்ம பாட முடியுது. ஒரு வேளை இப்போ தேவார ஆசைகள் தேவாரமே கிடைக்கலன்னு வச்சுக்கிங்க, என்ன சொல்லி சுவாமியை வேண்டுறது? என்ன சொல்லி வேண்ட முடியும்? எத்தனை திருமுறைகள், எத்தனை இலக்கியங்கள் வந்திருக்கு அப்படின்னா காரணம் என்ன? அதுதான் நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி சோத்திர நூல் இது சாஸ்திரம். ஆகமத்தை சொல்லக்கூடியதான் திருமந்திரம். ஆகம நெறிமுறைகளை சொல்லுது. ஆகமம்னா என்ன அப்படின்னா வேதம் இது செய்யணும் கட்டளையிடும். ஆகம் வந்து எப்படி செய்யும்னு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கும். ஒரு கட்டளையிட்டால் போருமா, இது சமைச்சு வை அப்படின்னு சொன்னால் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியணுமா இல்லையா? அது ஆகமம். சமைச்சு வைங்கிறது கட்டளை, சமைக்க தெரியறது, சமைச்சு வைக்கக்கூடிய அந்த டெக்னிக் இருக்குல்ல, அதுதான் ஆகமம். இப்போ கோவிலில் வந்து பூஜை பண்ணோன்னா கோவிலில் எப்படி பூஜை பண்ணுறது? எத்தனை இருக்குது தெரியுங்களா? 28 ஆகமம் இருக்குது நம்ம சைவ ஆகமம். இந்த 28 ஆகமத்தில் திருமந்திரத்தில் 9 ஆகமம் திருமந்திரத்தில் சொல்கிறார். 9 ஆகமத்தில் கோவிலில் எப்படி பூஜை நடத்தணும், என்னென்ன மார்க்கங்கள் உண்டு, ஒவ்வொரு தந்திரத்துலேயும் 4ஆம் தந்திரத்தில் அப்படியே முழுக்க அம்பிகையுடைய பூஜை, அம்பாளை எப்படி பூஜை பண்ணணும், சக்தி பூஜை எப்படி 4ஆம் திருமுறையில், இது 4ஆம் தந்திரத்தில். ஆக 9 ஆகமத்துக்கு 9 தந்திரம், 9 ஆகமத்துக்கு 9 தந்திரம். நான் உடனே இந்த ஆகமத்தினுடைய வரிசை வச்சுருக்கேன். காரண ஆகமம் 1 முதல் தந்திரம். 2வது தந்திரம் காமிக்க ஆகமம். காதில் கேட்டு போயிடலாம், எப்போ தான் தெரியுது. காமிக்க ஆகமம் 2வது தந்திரம். 3 வந்து வீர ஆகமம் 3. 4 சித்த ஆகமம். பாருங்கள், இதெல்லாம் ஆகமம் பேர் இருக்குது. சிவாச்சாரியருக்கெலாம் நிறைய படிச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் தீட்சை எடுத்து படிக்கிறப்ப இதெல்லாம் படிச்சுட்டு வருவாங்க. எப்படி பூஜை பண்ணால் அவங்களுக்கு தெரியலாம், ஆகமெல்லாம் தெரிஞ்சவங்க. 5வது தந்திரம் வாதுள ஆகமம். 6 வந்து வியாமள ஆகமம். 7 காலோத்திர ஆகமம். 8 சுப்ரயோத ஆகமம். 9 மகுட ஆபகம். இந்த 9 ஆகமத்தை தான் திருமந்திரத்தில் சொல்கிறார். இப்போ திருமந்திரம் எவ்வளோ முக்கியமான நூல் பாருங்கள், சைவர்களுக்கு எவ்வளோ முக்கியமான நூல். ஆனால் இதை நம்ம திருமுறை செட்டில் சேர்த்துறது ரொம்ப காலமாக சேர்க்கவே இல்லை. ஏன்னா 7 திருமுறை வந்தாச்சு, 8வது திருமுறை மாணிக்கவாசல் லேட்டாக தான் சேர்த்தாங்க. 9 அப்புறம் 10. இந்த 10ங்கிறதுக்கு ஒரு முக்கியமானது உண்டு. 8வது திருமுறைகள் தமிழ் கணக்கு பிரகாரம் சிகா மந்திரம். சிகா மந்திரம்னா தலையில் வச்சு கொண்டாடணும் திருவாசகத்தை. சிகா மந்திரம்னா தலையில் வச்சு கொண்டாடணும். அதனால தான் ராமலிங்க சுவாமிகள் வந்து ஒரு திருவாசகம் ஒரே ஒரு வச்சுருக்கார். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்றிலேன் மற்று கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைப்பேன் ஆண்டனி அருளில்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக வருக என்று அருள் புரிவாயே. அப்படியே அழறார். நான் வந்துட்டேன், உலகத்தில் வந்து என்னை கூப்பிட்டுக்கப்பா, வருக வருக என்று அருள் புரிவாயே. அதாவது திருமூலர் மாணிக்கவாசல்லாம் ஒரு செட்டு.
அவங்கெல்லாம் ஒரு செட்டு. என்ன செட்டு அப்படின்னா இதுக்கு நான் என்ன இந்த பாட்டு சொன்னேன், இந்த திருவாச பாட்டு, இந்த ராமலிங்க சுவாமிகள் வந்து நம்ம இருக்காரு, ராமலிங்க சுவாமிகள் வந்து இந்த பாட்டை ஓலை கிழிசல்ல எழுதி தலைமையில் வச்சுன்னு எப்போவுமே தலையில் வச்சுப்பார். இந்த பாட்டை யாரான பாடினோ அதை கேட்டால் அப்படியே மயக்கம் போட்டுருவார். அந்த அளவுக்கு திருவாசகத்தில் ஈடுபாடு இருக்கும். அப்படி மாணிக்கவாசகருக்கும் திருமூலருக்கும் என்ன ஒத்துமைன்னு சொன்னார், 2 பேரும் அனுபவத்தை எழுதினவர்கள். சார் பெருசாக அனுபவம்ன்றீங்களேன்னா, படித்து எழுதுறது வேறுங்க. நாங்கள்லாம் படிக்கிறோம், புத்தகத்தை படிக்கிறோம், அதை படிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது அனுபவிச்சாதான் தெரியும். இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். சர்க்கரை எப்படி இருக்கணும் கேட்குறான். சர்க்கரையே சாப்பிடாது. சர்க்கரையே அவன் சாப்பிடல வாழ்நாளில். சர்க்கரை எப்படி இருக்கும்னு கேட்குறான். நான் உடனே சொன்ன சர்க்கரை வெள்ளையாக இருக்கும், அப்படி ஒரு கிறிஸ்டல் சைஸில் சின்னதாக இருக்கும், அது எடுத்து வாயில் போட்டால் இனிப்பாக இருக்கும். என்னால் அதான் சொல்ல முடியும். வேணால் இன்னும் கூடுதலாக சொல்லலாம், கரும்புலேருந்து சர்க்கரை எடுத்து அந்த கரும்பை பிழிஞ்சு அதில் வரக்கூடிய பாகை எடுத்து காய்ச்சி சர்க்கரையாக கொடுக்குறாங்க அப்படின்னு அதை வேணால் கொஞ்சம் விளப்பமாக சொல்லலாம். அவன் கேட்குறான், இனிப்பாக இருக்குன்னா இனிப்புனா என்ன, இனிப்புன்னா என்னன்னு கேட்குறான். நம்ம என்ன பதில் சொல்கிறது? இனிப்புன்னா நீ இந்த லட்டு சாப்பிட்றீங்க, லட்டு எப்படி, அது எப்படி இனிப்பு? ஏன்னா அவன் இனிப்பு சுவையே தெரியாதவனுக்கு இனிப்பை எப்படி சொல்ல முடியும்? ஒரு 10 நிமிஷம் சொல்லி பார்த்தேன், முடியல. கடைசியில் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டேன், சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குண்ணா. இதுதான் சர்க்கரையாண்ணா, முடிஞ்சு போச்சு. ஏன்னா சர்க்கரையை அனுபவிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு. இதுதான் சிவானுபவம். சிவானுபவத்தை பற்றி பக்கம் பக்கமாக எழுதி படித்தா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது அனுபவிக்கணும். சிவன் என்பவர் அனுபவிக்கக்கூடிய பொருள், வழிபாடு செய்வதை விட அனுபவிக்கக்கூடிய பொருள். எவ்வளோ பேர் நான் கோவிலில் பார்த்தேன், இந்த கோயிலில் நான் பார்த்துருக்கேங்க. ஒரு பெரியவர் இருந்தார், இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல எனக்கு. இந்த நாயன்மார் சன்னதியில் போனீங்கன்னா அப்படியே தாரதாரியாக கண்ணில் ஜலம் விடுவார். உடனே அடுத்த நிமிஷத்தில் என்ன நினச்சின்னு விடுறான்னு தெரியாது. இதுதான் பக்தியோட நெறி. நம்ம சுவாமியை பார்த்தோன்னா கண்ணில் ஜலம் வருது பாருங்கள், அப்போது சிவன் அருள் பக்கத்தில் வருதுன்னு அர்த்தம். நம்ம எத்தனையோ சமயத்தில் என்னென்னமோ பேசுகிறோம், அது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கோவிலில் வந்தால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கடவுளை தியானம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நேரம் தான் நம்ம கடவுளுக்குன்னு தியானம், நம்ம செலவிட நேரம். இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, எத்தனையோ வேலையில் வந்துடும். காலையில் தான் எவ்வளோ வேலை, கடைசியில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் இறை வந்தனத்துக்கு செலவழிக்கணும். சரி, இப்போ திருமந்திரத்துக்கு வருவோம். திருமந்திரத்தில் 3000 பாட்டுன்னு சொன்னேன். 300 மந்திரம், 30 உபதேசம். பாருங்கள், அதாவது 3000 பாடல்கள், 300 மந்திரங்கள், 30 உபதேசம், எல்லாம் ஒரே செய்தியை சொல்கிறது அப்படின்னு பாட்டு. மூலன் உரை செய்த 3000 பாடல், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூன்றும் சொல்வது ஒன்றுதானே. இதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வந்தது, தேவர் குரலும் திரு நான் மறை முடியும் மூவர் தமிழும். மூவர் தமிழ்னா தேவாரம், முனிமொழியும் திருவள்ளுவர், கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒன்றே ஆம். ஒரே வாக்குங்கிறார். யார்? திருவள்ள தேவருடைய குரல், திருக்குறள், திருவாசகம், தேவாரம், திருமூலர் எல்லாமே காண்பித்துக்கக்கூடிய பொருள் சிவ அனுபவம். சிவானந்தத்தை தான் காமிச்சு கொடுக்குறது. அல்டிமேட் என்ன அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் கடைசி குறிக்கோள் என்ன அப்படின்னா சிவானுபவம். இப்போ நமக்கு சிவானுபவம் கிடச்சிருக்கா கிடைக்கலையாங்கிறது உங்களுக்கே தெரியும். நீ யாருமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு கோபங்கள் கம்மியாகிறதோ, எப்போ விருப்பு வெறுப்பு கம்மியாகிறதோ, சிவன் பக்கத்தில் வந்துட்டான்னு அர்த்தம். விருப்பு வெறுப்பு கம்மியாகணும். எதுவுமே ஒரு பிடிப்பு இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வந்தால் துள்ளுவான், துன்பம் வந்தால் அப்படியே உட்காந்துருவான். துன்பம் வந்தால் உடனே அப்படியே டிப்ரெஷன் சொல்லுவான். டாக்டர்கிட்ட போய் ஒரு டிப்ரெஷனாக இருக்குது சார், சைக்காட்ரிக்கிட்ட போவான். அது இல்லை. துன்பம் வந்தாலும் ஒரே நிலை, இன்பம் வந்தாலும் ஒரே நிலை. இதுதான் இப்போ இருந்தால் இதுதான் அருள். சிவன் அருள் பக்கத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். இது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம், யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் நிலை உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு தான் தெரியும். உங்கள் நிலை என்ன? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு உயிர்.
உயிரை வந்து அனுசரித்து போகக்கூடியவர், உயிரை வந்து கண்காணித்து கொண்டு அதை வளர்க்கக்கூடியவர், அந்த உயிரைக்கு வழிகாட்டக்கூடியவர் உள்ள இறைவன் தனியாக. அதனால தான் மணிவாசர் சொன்ன உடலிடம் கொண்டாயினார். எப்பா நான் என்ன புண்ணியம் பண்ணிப்பேன், ஏன் உடம்பு வந்து பூந்திருக்கிய, என்னதான் பண்ணாலும் என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு கேவலமாக இருக்குது. நம்ம உடம்பை நம்ம பார்த்தாலும் நமக்கு சாப்பாடு இறங்காது. அதுக்குள்ளே இறைவன் உட்காண்டிருக்கானே, எல்லா உடம்புலையும் எல்லா ஆன்மாக்களையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இறைவன், அவன் சொல்லத்தான் அந்த ஆன்மா எல்லாம் செய்கிறது. அதனால தான் சொல்லுவார் உள்நாக்குக்கு உரையாடிங்கிறார் திருநாவுக்கரசர். நீங்கள் எதான பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, திடீர்னு யோசிச்சே இருப்பீங்க, டக்குன்னு ஒரு சொல்யூஷன் வரும். அது யார் கொடுக்குறானா? இறைவன். உள்ளேருந்து, அதான் உள்நாக்குக்கு உரையாடி. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு உள்ளேருந்து வரும். இப்போ திருமந்திரத்தில் எதுக்கு திருமந்திரம் வந்தது? சேக்கிழார் என்ன பாடினார் அப்படின்னா, பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாக திருமூலர் பாடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு திருமந்திரம் பாடினார்? ஊனுடம்பிற் பிறவி விடம் தீர்த்து உலகத்தோர் உய்ய பான்மை வரை ஓராண்டுக்கு ஒன்றாக பாடினார்னா. அப்படின்னா என்ன? ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டு. நல்லா ஞாபகிங்க, அது என்னது பிரகாரம் புரிஞ்சுட்டா ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டு. எதுக்கு பாடினார்? உலகத்தார் உய்ய. கரெக்ட். ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டுன்னா மொத்தம் எவ்வளோ பாட்டு இருக்குங்க? 3000 பாட்டு இருக்குது. அப்போ எத்தனை ஆண்டு எழுதணும்? 3000 ஆண்டு. இவர் பின்னாடியே சொல்கிறார், எங்கே நான் இந்த உதிலே எண்ணிலை கோடி ஆண்டுகள் இருந்தேங்கிறார். இந்த உடம்புல இருந்தேன்னு திருமுறையில் சொல்கிறார். அப்போ 3000 ஆண்டு எழுதினார்னா அவர் எழுதியிருக்கலாம், நான் ஒன்றும் சொல்லலை. அதை நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது. ஆனால் ஒரு உலகம் உயரத்துக்கு 300 ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு பாட்டுன்னா யாருக்கும் என்ன பிரயோஜனம்? சட்டுப்பட்டு எழுதி கொடுத்தா தானே நம்ம வந்து அந்த பாட்டு நம்ம பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நீங்களே வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12 ஆண்டு 13 ஆண்டு அப்புறம் கொஞ்சம் அப்படி போய் அப்படி வேலைக்கு போடும் இல்லையா? அதான் நமக்கு வேணும் இல்லையா? 3000 ஆண்டுக்கு நம்ம எப்படி இருக்கோம்? முதல்ல 3000 ஆண்டு அவர் சொல்லலாம், நம்ம இருப்போமா? நம்ம வயசு 100 தானே. இப்போ எப்படி உலகத்துக்கு பயன்படும் அந்த அப்படிங்கிறப்ப அதில் சேக்கிழார் தப்பாக சொல்லுவாருன்னு. இது சேக்கிழார் பாட்டு. பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாக பெரிய புராணத்தில் சேக்கிழார் பதிவு பண்ணியிருக்கார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னா, திருமூலர் வந்து திருவாவடுதுறை பக்கத்தில் சாத்தனூர் ஊருக்கு வர்றார். அந்த ஊருக்கு வந்த உடனே அங்கே பசு மாடெல்லாம் ஒரு இடையனை சுற்றி அப்படி கண்ணீர் விட்டு கொண்டு எல்லா பசு மாடும் அழுதுன்ட்ருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. பக்கத்தில் பார்த்தா அந்த இடையன் இறந்து கிடக்கான். அவனுடைய பெயர் மூலன்னு பேர். இதுக்கு முன்னாடி இவர் திருமூலர் பேர் திருமூலர் கிடையாது, சுந்தர முனிவர்னு தான் பேர். அந்த மூலனை பார்க்குறார், இடையனை பார்க்குறார், பசுவை பார்க்குறார். பசு இவ்வளவு அழகத்தைனா அந்த இடையன் எவ்வளவு பிரியம் செலுத்தியிருப்பான், எவ்வளோ பிரியம் செலுத்தியிருப்பான். இல்லைன்னா இந்த பசு இப்படி அங்கே தான் அன்பினுடைய உச்சம். அது அதாவது அன்புங்கிறது பிரதிபலிக்கும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட அன்பு காமிச்சிங்கன்னா அவர் திருப்பி உங்களுக்கு அன்பை காமிப்பார். இது அன்பு பிரதிபலிக்கும். நீங்கள் ஆத்திரத்தை காமிச்சிங்கன்னா அவன் ஆத்திரத்தை தான் திருப்பி தருவான். நீங்கள் ஒன்று பாருங்கள், சொல்கிறப்பயே நான் ஒரு தடவை ஒரு இடத்துல ஒரு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்றப்ப ஒருத்தர் வந்து ஒரு பையன், காலேஜ் பையன் மாதிரி இருந்தான். அவன் சாப்பிட்றப்ப டக்குன்னு ஒன்று புறையேறிடுச்சு. புறையேறின மாத்திரத்தில் அவன் சாப்பாடு என்ன ஆச்சுன்னா என் தட்டில் வந்து விழுந்தது, நான் சாப்பிட்ற தட்டில். இப்போ இந்த நிலையில் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா கடுமையான கோவம் வரணும். ஏன்னா உங்கள் சாப்பாடு போச்சே, அவனும் காசு கொடுத்து வாங்கியிருக்கான், நானும் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அவன் இருமி அந்த சாப்பாடு எங்கள் தட்டில் விழுந்தோடனே என்ன கோவம் வரும். அப்போ நான் என்ன பண்ணேன், பரவாயில்லப்பா இன்னொரு சாப்பாடு வாங்கிக்கலான்னு. அவன் உடனே என்ன பண்ணான், சின்ன பையன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டான். சார் நீங்கள் தான் சார் பெரியவர், இல்லைன்னா இன்னொருத்தராக இருந்தால் எனக்கு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா. இல்லைப்பா நீ இன்னும் வீட்டில் நீ என் பையன் மாதிரி இருக்க, நீ வீட்டில் புறையேறினா நான் என்ன உனக்கு தட்டி கொடுப்பேனே தவிர புறையறதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும் பண்ணுவேன் தவிர உன்னை போய் நான் கோச்சிப்பேனா? இதெல்லாம் நம்மளை அதிகமாக வந்தது. அங்கே தான் அதான் அன்பு வெளிப்பாடு. இப்போ நான் என்ன பண்ணேன், அவனை கோச்சிக்கல, இன்னொரு சாப்பாடு வாங்கிக்கலான்னு சொன்ன உடனே அந்த அன்பு அவன் நமஸ்காரம் பண்ணால் அது பிரதிபலித்தது. இதுதான் அன்பு பிரதிபலித்து.
உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அப்போ அன்பு பிரதிபலிக்கிற இடத்துல தான் அன்பு வளரும். நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அவர் திருப்பி கொடுப்பார். அதனால தான் திருமூலர் பின்னாடி சொல்ல போகிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாக ஆன்ற பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேன்னா, அன்பும் சிவமும் ஒன்று, அவ்வளோதான். நீங்கள் சிவத்தை பார்க்கணுன்னா வேற ஒன்றும் கிடையாது. அன்பு செலுத்துங்கள். யார் மேலே அப்படின்னா யார் மேலே? எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. யாரை பார்க்குறீங்களோ யாரையுமே கோச்சிக்காதீங்க. அது ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, அக்கிரணி போல் இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் மட்டையாக இருந்தாலும் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பு உங்களுக்கு ரெட்டிப்பாக திரும்பி வரும். இந்த அன்பு தான். அதனால தான் இதை மட்டும் பிடிச்சுட்டான். ஆங்கிலேயத்தில் என்ன சொல்லலாம், லவ் இஸ் காட் அப்படின்ட்டான். லவ் இஸ் காட்னா அன்பே சிவம் இல்லையா? அப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தில் அன்புக்கு 4 பரிமாணங்கள். மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய அன்பு, மனிதன் விலங்குக்கு செய்யக்கூடிய அன்பு, மனிதன் மரம் செடி கொடிகளுக்கு செய்த அன்பு, மனிதன் பறவைகளுக்கு செய்த அன்பு, கடைசியாக மனிதன் கல் மேல் காட்டிய அன்பு. இத்தனைக்கும் நம்ம பெரிய புராணத்தில் உதாரணம் இருக்கு. ஏன்னா பெரிய புராணமே அன்பு நூல் தான். ஏன்னா அன்பு தான் சிவனை காட்டி கொடுக்கும். உடனே அன்புனா என்ன சார் செய்யறதா? யாரை மேலே கோச்சிக்காதீங்க. இப்போ வீட்டில் நம்ம பையன் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நல்ல ஃபாரின்லேருந்து சாக்லேட்டு ஸ்வீட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பையன் இல்லை, இங்கே போயிருக்கான். பையன் வரட்டும் சாப்பிட்றான்னு நினச்சேன்னா உள்ளே போகிறேன். இந்த ஸ்வீட்டு வெளியிலேருந்து வந்திருக்கு, ஃபாரின் சாக்லேட்டு. பையனுக்கு பிடிக்குமான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெளியிலேருந்து அவன் பக்கத்து வீட்டு பையன் வரான். சாக்லேட் பார்த்து டக்குன்னு எடுத்து பிரித்து சாப்பிட்டான். இது யாருக்கு வாங்கிட்டு வந்தான் சாக்லேட்டு? தம் பையனுக்கு வாங்கிட்டு வந்தான். பக்கத்து வீட்டு பிரித்து சாப்பிட்டு போயிட்டான். திருப்பி பார்த்தா வெறும் சாக்லேட் பேப்பர் தான் இருக்குது. இப்போ என்னங்க வரும்? இது கோவம் வருமா வராதான்? ஏன்னா இது எங்கேருந்து வெளிலேருந்து வாங்கி கொண்டு கொடுத்துருக்கார் பையன் சாப்பிட்ணுன்ட்டு. பக்கத்து வீட்டு பையன் சாப்பிட்டா அந்த கோவம் வந்தால் சிவன் பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அவருக்கு என்ன வந்ததுன்னா, அந்த பையனை கூப்பிட்டு பரவாயில்ல போட, பிடிச்ச நல்லா இருந்ததா, சரி நீ சாப்பிட்டானே என் பையன் சாப்பிட்டானே, இது தாங்க அருள் வந்தாச்சுன்னு. இந்த நிலை உங்களுக்கு வந்தால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அருள் வந்தாச்சுன்னு. இதுதான் சிவன் அருள். இதைத்தான் முழுக்க திருமந்திரத்தில் அன்பு தான் சொல்கிறார். அன்புக்குன்னு தனியாக மந்திரங்கள் நிறைய எழுதியிருக்கார். சரி, இப்போ ஊன் உடம்பு பிறவிவிடம் தீர்ப்பதற்காக உலகத்தோர் உய்ய பான்மை மாதிரி ஓராண்டுக்கு ஒன்றாகன்னு சொன்னது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். திருமூலர் இந்த இடையனை பார்க்குறார். பசுக்கள்லாம் அழறுது. அவன் மூடன் செத்து போயிட்டான், இறந்து கிடக்கான். அப்போ அவர் என்ன பண்ணுறார், அவனை பார்த்து, இவருக்கு பரகாய வித்தை தெரியும். ஏன்னா இமயமலையில் தபம் பண்ணவர். இந்த பரகாய வித்தைன்னா என்னென்னா, ஒரு தன்னுடைய உயிர் இன்னொரு கூடுக்கு போக முடியும், இன்னொரு உயிர் உடம்புக்குள்ளே போக முடியும். அப்படி அந்த மூலன் உடம்புக்கு போயிட்டார். இவர் கீழே படுத்துட்டார். இவர் சவமாயிட்டார். மூலன் உயிர் பெற்று எழுந்து விட்டான். சுற்றி இருக்கிற பசுமாட்டுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம், குரல் கொடுக்கறது பின்னாடி. இப்போ என்ன பண்ணுறார் மூலன்? அவர் யார் மூலன்? இப்போ திருமூலன். மூலனாக இருப்பவர் திருமூலரானான்கிறார். இந்த திருமூலராக இருக்கக்கூடிய இவர் போனார் பின்னாடியே. மாடுலாம் இவருக்கு வழிகாட்டினதான் பெரிய புராணத்தில் இருக்குது. ஏன்னா அந்தந்த இவர் தெரியாத எந்த பட்டியில் எந்த இடத்துல எந்த வீட்டுக்கு சேர்ந்த இந்த மாடு தெரியாது. இவன் எல்லா மாடையும் சேர்த்து மேய்ச்சிட்ருக்கான். ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். மாடெல்லாம் தானே போதும். பின்னாடி திருமூலருக்கு வழிகாட்டின்னு போகிறதான். போயிட்டு திரும்பி வரார். மறுநாளே திரும்பி வர்றார். அங்கே இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான் கதையெல்லாம் நான் சொல்லலை. இப்போ நமக்கு வேணுங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். பார்த்தா இவர் எந்த உடலில் போய் தன்னுடைய அந்த உயிரை வாங்கி கொண்டாரோ, உயிரை கொடுத்தாரோ, மூலருடைய உயிர், இவர் திருமூலருடைய உயிர் அங்கே இருக்குது. அந்த உடலையே காணும். இந்த உடல் போல இந்த உடல் இல்லை அப்படிங்கிறப்ப, அதாவது இவரோட உடல் உடனே பார்த்தார். வேறு வழி இல்லை. உயிர் திருமூலருடைய உயிர், ஆன்மா. ஆனால் உடம்பு யாருது? மூலன் உடம்பு, இடையன் உடம்பு. இதோட நேராக திருவாவடுதுறை போகிறார். திருவாவடுதுறையில் ஒரு அரச மரம். நீங்கள் இன்றைக்கும் போனால் அங்கே பார்க்கலாம். அந்த அரச மரத்தை பார்க்கலாம். அந்த அரச மரத்தில் மேற்க பார்த்து உட்கார்றார். மேற்க பார்த்து உட்காரப்ப தேயிருக்கை அப்படிங்கிறார். யார்? பெரிய புராணத்தில். நான் சொல்கிறதெல்லாம் நான் சொல்லலை, பெரிய புராணத்தில் தேயிருக்கை.
தேய் இருக்கைன்னா நம்ம உட்காடுறோம் பாருங்கள், இதெல்லாம் சாதாரணமாக அப்படியே நம்ம வந்து கசகசான உட்காருவோம். ஆனால் ஞானிகள் பெரியவர்கள்லாம் இப்படி உட்கார மாட்டாங்க. நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாருங்கள், பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார்றது ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த கால் 2 காலையும் மடக்கி போட்டு உட்காருங்க. என்ன அப்படின்னா அந்த மாதிரி உட்காண்டால் யோக நிலைக்கு போவார்கள்னு அர்த்தம். யோகம் சித்தியாகும்னு அர்த்தம். அதாவது இந்த குரங்கு கூட பார்த்திங்கன்னா, ராமாயணம் படிச்சிருப்பீங்க, இந்த குரங்கு ராவணனுக்கு முன்னாடி வாழை சுழட்டி மேலே உட்காந்து படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆஞ்சநேயர் வந்து குரங்கு அப்படியே வாழை சுற்றி அந்த குரங்கு அந்த வாள் மேலே உட்காண்டு தான். குரங்கு வந்து வாளை சுருட்டி கொண்டு உட்காண்டால் குரங்கு கூட யோகத்துக்கு போகுமா. ஆனால் பாதி குரங்கு பார்த்திங்கன்னா இந்த வால் கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தொங்கும். வால் ஸ்ட்ரெயிட்டாக தொங்கினா என்ன ஆகும் அப்படின்னா குரங்கு விஷமம் பண்ண போகிறதுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம பசங்களோட இடையே வாழை சுருட்டின்னு உட்காரோன்னு சொல்லுவோம். சின்ன வீட்டு பசங்களை என்ன சொல்லுவோம், இப்போ சின்ன பசங்களை வாழை சுருட்டின்னு உட்காரோம். காரணம் என்ன அப்படின்னா வாழை சுருட்டி உட்காண்டா அமைதி நிலை யோக நிலைக்கு போகக்கூடிய ஒரு இருக்கை, அதான் தேய் இருக்கைங்கிறார். யார் சொல்கிறார்? சேக்கிழார். அப்படி உட்காண்டாராம். உட்காண்ட மாத்திரத்தில் யோகத்துக்கு போயிட்டார், சமாதி நிலைக்கு போயிட்டார் திருமூலர். அப்போ சமாதி நிலைக்கு போகிறப்ப ஒவ்வொரு முறையும் என்ன ஆகுதுன்னா அவருக்கு இந்த உலக ஞாபகம் எப்போவான ஒரு, இப்போ சமாதினா சில பேர் போயிட்டு அப்படியே முழுக்க இறந்து போயிடான்னு அர்த்தம் கிடையாது. சமாதி நிலைனா அப்படி உயிர் படங்கள் பிராணவாயு மட்டும் உள்ளே இருக்கும், மற்றதெல்லாம் போயிடும். திடீர்னு சகஜ நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த சகஜ நிலைக்கு வரார். சகஜ நிலைக்கு வரப்போ ஒரு மந்திரம், அதாவது இறைவன் எப்படி இருக்கான், சமாதி நிலைக்கு போட வர ஆண்டு கொண்டு, ஆண்டுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. வருடங்கிறது மட்டும் இல்லை, இன்னொரு ஆண்டுனா இறைவன் அவரை ஆண்டு அவரை அனுசரித்து ஒரு பாட்டு திருமந்திரம் எழுதுவாராம், ஒரு பாட்டு எழுதுவாராம், மறுபடியும் சமாதிக்கு போயிடுவாராம். இன்னொன்று வச்சுங்க, மணிவாசகம் இதே மாதிரி தான். மணிவாச பெருமாறு சமாதிக்கு போயிட்டார், திருவாசகம் கிடையாது, திருவாசகம் வரல. அப்பப்போ அவருக்கு என்ன தெரியுங்களா, விக்கினேன்பார், விக்கினேன் வினையினேன்கிறார் மணிவாச பெருமான். என்ன அர்த்தம்னா, நம்ம நார்மலாக நல்லா இருப்போம், திடீர்னு விக்கல் வந்தால் உடனே என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து குடிப்போமா இல்லையா? அதே மாதிரி மணிவாசகர் சமாதியில் இருக்கிறப்ப திருப்பி சகஜ நிலைக்கு வரப்போ அவர் விக்கினேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாராம், திருவாசம் என்னும் தேனை எடுத்து விழுங்கினார். இது பெரிய புராணத்தில் சொல்கிறார், திருவாசகத்தில் சொல்கிறார். அது அடைக்கல பத்துங்கிறது பாருங்கள், திருவாசகத்தில் அடைக்கல பத்தில் அது இருக்கும். விக்கினேன் வினையினேன்னு சொல்லி அந்த தேனார் அமுதத்தை வாரி வழங்கின்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் பெரியவர்கள் எல்லாம் சமாதி நிலையில் இருந்து சகஜ நிலை வருவதை இறைவனால் தான் ஆண்டு கொண்டு வர முடியும். அப்படி ஒரு ஆண்டுக்கு ஒன்றாக ஒரு பாட்டு 3000 பாட்டு எழுதினார். அந்த 3000 பாட்டில் 300 மந்திரம். அந்த 300 மந்திரத்துக்கு 30 உபதேசம். உபதேசங்கிறது தான் நீங்கள் திருமந்திரத்தில் 3000 பாட்டு இன்றைக்கி படிக்கக்கூடிய நேரம் யாருக்கும் கிடையாது, படிக்கிறது கஷ்டம். ஆனால் 30 உபதேசம் கண்டிப்பாக படிக்கலாம். அதான் முதல் தந்திரத்தில் 30 உபதேசம். அந்த 30 உபதேசம் என்ன அப்படின்னா, திருமூலர் தனக்கு என்ன கிடச்சிதுங்கிறது எழுதுகிறார். சிவன்கிட்ட நான் என்ன வாங்கினேன், சிவன் எனக்கு என்ன கொடுத்தார், காசு பணம் கொடுத்தாரா, இல்லை பங்களா வாங்கி கொடுத்தாரா, என்ன கொடுத்தார், இல்லை அவருக்கு என்ன கொடுத்தாருங்கிறத அந்த சிவ அனுபவத்தை ரொம்ப அழகாக பட்டியல் போகிறார் உபதேசத்தில். அதனால் நீங்கள் 30 உபதேசத்தை நீங்கள் பாராயணம் பண்ண முடியுமானால் அதுதான் திருமந்திர பாராயணத்துக்கு சமம். அதனால தான் சொல்றார், மூலன் உரை செய்த 3000 பாடலும் மூலன் உரை செய்த 30 உபதேசமும் ஒன்றே அப்படின்னார். நீங்கள் 3000 பாட்டு படிக்க வேண்டாம், இது படித்தா போதும். 2ஆம் தந்திரத்தில் திருமூலர் வந்து கர்ப்பக்கிரியைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். இதை பார்த்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கைனகாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, டாக்டர்ஸ் வியந்து போகிறாங்க. குழந்தை வந்து உடம்புல எப்படி ஃபார்ம் ஆகுது, குழந்தை ஏன் ஊமையாக பிறக்கிறது, ஏன் குருடாக பிறக்கிறது, இதுக்கெல்லாம் விளக்கம் எதிர்க்காருங்க இவங்களாம். அதான் நான் வந்து ஒரு டிவியில் ஒரு டாக்டர் வந்து இதை பற்றி பேசினான். இதை படித்து அவங்க சொல்கிறாங்க, எப்படி குழந்தை ஊமையாக பிறக்கிறது, ஏன் குழந்தை குருடாக பிறக்கிறது, ஏன் குழந்தை வந்து அறிவு மட்டமாக பிறக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறார். அதுக்கெல்லாம் அந்த காரணம் நான் விளக்கம் சொன்னால் திருமந்திரத்தை பற்றியே பேசிட்டு இருக்க முடியும். கர்ப்பக்கிரியைன்னு அதிகாரத்தில் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தில் இவர் டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்கள், விவரிக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இதில் இப்போ ஒரு பாட்டு இப்போ எடுத்துக்கிறேன். விதி வழி அல்லது இவ்வேலை உலகம்
விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் ஜோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் ஆமே. என்ன அர்த்தம்னா, விதி வழி அல்லது இவ்வேலை உலகம். வேலைன்னு சொன்னால் கடல் சூழ்ந்த உலகம். கடல் சூழ்ந்த உலகத்தில் விதிதான் நம்முடைய இன்ப துன்பங்களை நிர்ணயிக்கின்றதுன்னு அடித்து பேசுகிறார். விதியை அவ்வளவு சுலபமாக வெல்ல முடியாது. விதியை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இந்த பாட்டுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கு. விதி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மகாபாரதத்தில் ஜனமேஜயன்னு ஒரு ராஜா. அவர் யார் ஜனமேஜயன் அப்படின்னா, அர்ஜுனனுடைய புள்ள அபிமன்யு. அபிமன்யுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, இப்படி கணக்கு போட்டு பாருங்கள். அவர் தான் ஜனமேஜயன். ஜனமேஜயன் இருக்கான். மகாபாரதத்தை எழுதினவர் வியாசர். இந்த வியாசர் வரார், ஜனமேஜன் ராஜாவுடைய சபைக்கு வரார். அப்போ ஜனமேஜன் சும்மா இல்லாமல் எப்போவுமே பெரியவர்கள்லாம் சட்டுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. பெரியவர்கள்லாம் சில பேர் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். இவன் என்ன கேட்டான், வியாசரை பார்த்து, சுவாமி நீங்கள் நினச்சிருந்தா மகாபாரத யுத்தம் வராமல் தடுத்துருக்கலாமே. மகாபாரத யுத்தத்தில் எவ்வளவு சேனைகள்லாம் அழிந்தது, எவ்வளோ மக்கள் அழிந்தார்கள், எத்தனை அரசர்கள் அழிந்தார்கள், இதை நீங்கள் தடுத்திருக்க முடியாதா அப்படின்னார். வியாசர் சொன்னார், என்னால் முடியாது பின்னார். நீங்கள் நினச்சா முடியாதா? இல்லை, ஒரு வேளை நீங்கள் ஒன்று வேண்டாம், தர்மனை கூப்பிட்டு நீ சீட்டாடாதப்பா, சூதாட்டம் ஆடாத, சூதாட்டம் ஆடினேன்னா மகாபாரதமே போயிருக்கும் இல்லையா, அது ஆடலைன்னா அதை தடுத்துருக்கலாமே, தர்மனை தடுத்துக்கலாமினார். எப்பா நான் நினச்சாலும் இல்லை, அந்த கிருஷ்ண பரமாத்மா நடத்தாலும் தடுக்க முடியாதுப்பா, அது விதி அப்படின்னார். உடனே தினமே சொன்னால், அது எப்படி விதி? நீங்கள் பெரியவங்க ஞானி, உங்களாலும் விதியை வெல்ல முடியாதா அப்படின்னார். முடியாது, என்னால் விதியை வெல்ல முடியாதுன்னார். யார்? வியாசர் சொன்னார். திருப்பி திருப்பி கேள்வி கேட்டோன்னா வியாசருக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்துடுது. என்ன சொன்னார் தெரியுங்களா? ஜனமேஜயன் அரசே, இன்னும் 10 நாள், 10வது நாள் உனக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்க போகிறது, முடிஞ்சால் தடுத்துக்கோ. விதி என்ன அப்படின்னா, உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்க போகிறது, பிடிச்சி. ஜனமேஜயன் பார்த்தா, என்னடா போகிற போய் சும்மா இல்லாமல் கொல்லிக்கட்டையில் தலையை சொரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு அவன் பார்த்தான். பேசாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரையும் கூப்பிட்டான். பெரிய பெரிய மந்திரி பிரதானிகளாம் வந்தாங்க. அந்தணரெல்லாம் கூப்பிட்டான். அவர் நாட்டில் இருக்கிற அந்த ஹோமங்கள், வேதங்கள், யாகங்கள்லாம் பண்ணான்னு கூப்பிட்டு, இதுக்கு என்ன பரிகாரம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் வியாசர். அவர் சொன்னால் நடந்துருமே, என்ன பண்ணுறதுக்கு. உடனே எல்லோரும் சொன்னாங்க, ஒரு பெரிய யாகம் ஒன்று இருக்குது, அந்த யாகத்தை 48 நாள் யாகம், அந்த 48 நாள் யாகம் பூர்த்தியானால் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போயிடும் அப்படின்னு. உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டார். அவர் சொன்னது 10 நாள். யார்? வியாசர் சொன்ன 10 நாளில் உனக்கு பிரம்மஹத்தி தோஷன்ட்டு. அவன் கேட்டால் 40 நாள் முடிஞ்சவனா, இல்லை 10 நாளில் நம்ம ஒரு யாகம் இருக்குது, அது சுருக்கி பண்ணிடலாம், 48 நாள் 10 பண்ணிடலான்னு சொல்லி 10 நாளுக்கு யாகம் பண்ணி எல்லாம் யாகசாலையெல்லாம் ஏற்பாடு ஆகிடுத்து. அதில் அது யார் முக்கியமான யாகசாலைக்கு யஜ்ஞ அதிபதினு உண்டு, அது பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், யஜ்ஞகர்த்தா. அவர் தான். அவர் யாருன்னு ரொம்ப வயசானவர், ஒரு அந்தணர். அவர் பாவம் ரொம்ப ஏழை பிராமணர். சரி, ராஜாவிட்ட யாகம் பண்ணினா யாரும் பைசா கிடைக்குதுன்னு சொல்லி அவர் வந்துட்டார். ஆக யாகம் ஆரம்பித்தாச்சு. பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. 9 நாள் முடிஞ்சு போச்சு. தைரியம் வந்துடுது. யாருக்கு? ஜனமேஜயனுக்கு. நம்மளை ஒன்றும் பண்ணாது விதி அப்படின்ட்டு. 10வது நாள் ஆகிடுது. சௌக்கியமாக இருக்கான். யாகம் முடியறதுக்கு, இந்த 10 நாள் கெடு முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. யாகம் நடந்துட்டுருக்கு. யாகம் நடக்கிறப்ப ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, வீட்டில் ஹோமம் பண்ணுறோம், யாகம் பண்ணுறப்ப அந்த யாகம் நடத்துகிறப்ப யாரும் தூங்கிடக்கூடாது. அதுவும் முக்கியமாக யாகம் நடத்துகிறவர்கள் தூங்கவே கூடாது. தூங்கினா யாகம் அசுத்தமாயிடும். அதனால் இந்த 10 நாள் அந்த பிராமணன் உட்காண்டிருக்கான், கண்ணை அப்படியே கஷ்டப்பட்டுன்னு பண்ணிகிட்டு இருக்கான், யாகத்தை பண்ணிகிட்டு இருக்கான். 9 மணி 10 மணிக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 2 நிமிஷம் முடிஞ்சாச்சுன்னா யாகம் பூர்த்தி ஆகிடும். 10 நாள் யாகம் பூர்த்தி போயிடும். பிரம்மஹத்தி தோஷம் விலகி போயிடும். சந்தோஷம் ஜனமேஜனுக்கு. ஒன்று இப்போ நீங்கள் பக்கத்தில் எல்லாம் ஆள் வச்சுருக்கான், யார் வரான்னு பார்த்துக்க. பிராமணர்கள்லாம் யாரும் எங்கேயான, ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம்னா பிராமணன் இறந்து போகிறது, பிராமணனை கொலை பண்ணினா பிரம்மஹத்தி தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. அவன் சுற்றி யாரும் இல்லாமல் தோஷம் தாக்காமல் பிராமணர்கள்லாம் சுற்றி வராமல் பார்த்துக்கப்பா, யாரும் இதாகக்கூடாதுன்னு உட்காந்துட்டுருக்கான். சரியாக ஒரு 20 வினாடி இருக்கிறப்ப அந்த அந்தணர் நான் 10 நாள் தூங்காமல் யாகம் பண்ணதில் கொஞ்சம் சோர்வடைஞ்சு
அப்படி கண்ணை மூடிட்டார். கண்ணை மூடின உடனே அப்படி பார்த்தார். ராஜா பார்த்தார், கண்ணை மூடியிருக்கான், தூங்கி போயிட்டார். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் 30 வினாடி தான் இருக்குன்னு சொல்லி தர்பப்புல்லை எடுத்து அவர் முதுகில் அப்படி தொட்டார். மூச்சுக்கிட்டோன்ட்டு தொட்ட மாத்திரத்தில் அந்த அந்தாண்ட யாக கொண்டத்தில் குதிச்சிட்டார். இவர் தர்பப்புல்லை தொட்ட மாத்திரத்தை போய் விழுந்துட்டார். ஜனமேஜனுக்கு புரியவே இல்லை. இன்னும் டைமில் 30 வினாடி தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடந்து போச்சே, பிரம்மோத்தி தோஷம் பிடிச்சிட்டேன்னு சொல்லி கவலையில் உட்காந்துட்டான். திரும்பி வாசர் வர்றார். என்னப்பா ஜனமேஜயா, விதியை பார்த்து வெல்லிட்டியா, விதியை ஜெயிச்சிட்டியான்னார். சுவாமி, நான் விதியை தப்புத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான் ஒப்புத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், என்ன சொல்லு அப்படின்னார். நான் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது யாகத்துக்கு, 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் நேரம் இருக்கிறப்ப நான் வெறும் தர்பையில் தான் தொட்டேன். தர்பைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒன்று மெல்லிஸு, அது போய் குச்சி மாறு கூட கிடையாது. தர்பையில் தொட்டேன். ஏங்க அந்த டப்புன்னு யாக கொண்டு தலை குதிச்சுட்டார் அப்படின்னார். அது ஒன்றும் இல்லைப்பா, நீ தர்பையை தொடர சமயத்தில் அந்த அந்தணர் 10 நாள் வீழ்த்திருந்த களைப்பில் அப்படியே கண்ணை உறங்கிட்டார். கண்ணை உறங்கின மாத்திரத்தில் ஒரு கனவு வந்துடுச்சு. இந்த கனவு என்ன ஆச்சுன்னா, ஒரு சிங்கம் துரத்துறது பிராமணர் கனவில், சிங்கம் துரத்துறது இவர் ஓடுறார். சிங்கம் துரத்த இவர் ஓட பக்கத்தில் சிங்கம் இவர் பாய வரப்ப ரொம்ப பயந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான்ப்பா நீ தர்பையை தொட்டுன்னு அவர் என்ன நினச்சா, சிங்கம் தான் அடிச்சுட்டு அப்படியே முன்னாடி போனார், யாககுண்டத்தில் விழுந்துட்டார். கனவும் நனவும் கலந்து போச்சு. கனவில் நடக்கிறது சில சமயத்தில் நம்ம வழியில் சொல்லவே முடியாது. கனவில் நடக்கும், காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சுத்தமாக தெரியாது. ஆனால் சில கனவுகள் தெரியும். என்ன காரணம், கனவும் நனவும் கலந்தது. சில பேர் பார்த்தீங்கன்னா கனவில் பார்த்து பேசினப்போ திடீர்னு எட்டி உதப்பான். காரணம் கனவு நனவும் கலக்கிறது. அதே மாதிரி இவருக்கு கனவு நனவும் கலந்தது. சிங்கம் அடித்து பார்த்து பயந்து அப்படியே ஆகண்டத்தில் விழுந்தார் அப்படின்னார். அப்போ சொன்னார், சுவாமி, இந்த விதியை யாரும் மாற்ற முடியாது. இது மகாபாரதம் இந்த கதையை சொல்கிறது. விதியை வெல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்ம செய்யக்கூடிய வினைகள் 3 வினைகள் நமக்கு இருக்கக்கூடிய வினைகள். சஞ்சித்தம் அப்படிங்கிற ஒரு வினை, பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது 2வது, 3வது ஆகாமியம். சஞ்சித்தம், பிராரப்த கர்மம், ஆகாமியம். இந்த சஞ்சித்தம்ங்கிறது என்னென்னா நம்மளுடைய பிறவிகள். எத்தனை பிறவி அப்படின்னா, அருணாதர் சொல்ல 7 கடல் மணலில் அளவிடில் அதிகங்கிறார். 7 கடல் மணலை உட்காந்து எண்ணினா எவ்வளோ இருக்கும், அதை விட அதிகண்டா நம்ம பிறவி. அப்படி இருக்கிற பிறவியில் எத்தனை பாவங்கள், எத்தனை புண்ணியங்கள் செஞ்சுருப்போம். இதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துருக்கூடியதான் இந்த சஞ்சித வினை. அதெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இந்த பிறவி இப்போ நான் எடுத்திருக்கேன், இந்த பிறவிக்கு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். இதான் பிராரப்த கர்மம். இதை அனுபவிச்சுவாம் தான் கடவுள் கொடுக்குறார். கடவுள் அனுப்பிச்சு கொடுக்குறப்ப பிராரப்த கர்மத்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த வினையை நம்ம வாங்கி கொண்டு அந்த வினையை கழிச்சுட்டோம்னு வச்சுங்க, நமக்கு வினை கணக்கு சரியாக போடும். எப்படி சார் கேட்குறீங்க, சஞ்சீதம் இருக்கே அப்படின்னா, அதுக்கு நான் வழி சொல்கிறேன். இப்போ பிராரப்த கர்மத்தை தான் நான் கழிக்க அந்த உடல் எடுத்திருக்கோம். இந்த உடல் எடுத்த காரணமே இந்த வினை. அதான் பட்டினத்தார் சொல்கிறார், வினை போகமே தேகம் கண்டாய், வினைதான் முடிந்தால் திணை அளவும் நில்லாது கண்டாயினார். இந்த உடம்பு வந்ததே எதனால் வந்ததுன்னா வினையினால் தான் வந்தது. இந்த நம்ம செய்த வினைகள் அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ராஜா வீட்டில் பிறக்கிறான், சந்தோஷமாக இருக்கான், அவன் நல்ல வினை. சில பேர் ரொம்ப வறுமையில் வாடுறான், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது, அது வல்வினை. யாருக்கு என்ன தெரியும்? இப்போ இன்றைக்கி நல்லா இருக்கிறவன் பண்ணக்கூடிய தப்புக்கு அடுத்த பிறவியில் பதில் சொல்லி ஆகணும். இந்த பிறவியில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அடுத்த பிறவியில் பதில் சொல்லி தான் ஆகணும். இதுக்கு மறுபடியும் வரேன். இப்போ இந்த பிராரப்த கர்மத்தை கொண்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வினையை கழிக்கிறேன் பேருன்னு சொல்லி இன்னும் வினையை கூட்டுறோம். நல்லா வச்சுங்க, ஆகாமியம் அதுதான். நம்ம இந்த பிறவியில் கூட்டுகின்ற வினைகள்லாம் ஆகாமியம். அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, ஏற்கனவே மூட்டை கணக்கு அங்கே சஞ்சீதம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்சு போகிறப்ப ஆகாமியத்தை சேர்த்துட்டு போகிறோம். ஆனால் நமக்கு வந்தது எதுக்குன்னா பிராரப்த வினையை கழிக்க மட்டும்தான் எடுத்துன்னு வந்துருக்கோம். அதுவும் நம்ம கழிக்கலை. ஆகாமத்தை சேர்த்து போகிறப்ப நம்ம வினை அப்படியே மவுண்ட் ஆகிட்டே இருக்கு அந்த பக்கம். இப்போ விதிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வினையை பொறுத்து தான் விதி. நீங்கள் கேட்கலாம், இப்போ விதின்னா எப்படி சார் இந்த வினை எப்படி உடம்பு சாக்கிரதையா, உடம்பை தான் எரிச்சிடுறோமே, இங்கே தான் எரிச்சிடுறோம், புதைச்சிடுறோம், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி இல்லை.
உடம்பில் நம்ம பார்க்குறது ஸ்தூல சரீரம், இதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது. ஸ்தூல சரீரம், இந்த ஸ்தூல சரீரத்தை உள்ள அடக்கினது, உள்ளே இருக்கக்கூடியது சூக்ஷ்ம சரீரம். இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய சரீரம் தான் சூக்ஷ்ம சரீரம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், நாக்கு இது புலன், இது கருவி, இந்திரிய கருவி. ஆனால் இந்த நாக்கு என்ன அனுபவிக்கணும், ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்டா என்னமா இருக்குது அப்படி அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தக்கூடிய இந்திரியம். இந்த நாக்கு சாப்பிட்டதை அது அனுபவிக்கிறது. காதில் ஒரு அழகான சங்கீதம் கேட்குறோம், அதுவும் காதுக்குண்டான இந்திரியம் உள்ளே இருக்குது. இந்த காதுங்கிறது ஒரு கருவி தான். இப்போ நம்ம கண்ணுங்கிறது பார்க்குறோம், இது கருவி தான். ஆனால் பார்வையில் என்ன சந்தோஷம் வருதோ அதை உள்ளே இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடியது சூக்ஷ்ம சரீரம். இந்த உடம்புங்கிறது ஒரு சட்டைங்க. இப்போ இருக்கக்கூடிய அம்மா அப்பா நமக்கு தைச்சி கொடுத்த சட்டை. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, அது இறைவன் கொடுத்தது. அதைத்தான் அம்மையே அப்பா உப்பிலா மணியேன்னு பாடினா என்ன அர்த்தம்னா, அம்மையே அப்பான்னு யார் சொல்ல, இந்த இப்போ இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை சொல்லலை. அம்மையே அப்பான்னா இறைவன் சிவபெருமான் பார்வதி, அந்த 2 பேர் கொடுத்த அந்த உள்ள சட்டை தான் சூக்ஷ்ம சட்டை தான் அந்த ஆன்மா போட்டுருக்கு. இப்போ ஆன்மா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்தூல சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர், சரியான பேர் என்ன அப்படின்னா புரி அட்டகாயம். இது பேர் என்னங்க, புரி அட்டகாயம். அட்டம்னா 8 உறுப்புகள் சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரத்துக்கு. இந்த புரியட்ட காயங்கிறது எப்போவுமே ஆன்மாவோட எப்போவுமே தொக்கி இருக்கும். எப்போவுமே ஆன்மாவோட தொக்கி இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுங்க, இறந்த உடனே அவர் சட்டையை எரிச்சிடுறோம். அவர் போட்டுட்ட சட்டை இது ஸ்தூல சரீரத்தை கைட்டு தூக்கி எரிச்சிடுறோம். ஆனால் உள்ள சூக்ஷ்ம சரீரம் ஆன்மாவோடு அப்படியே தான் இருக்கும். இறைவன் என்னைக்கு அதை நீக்குகின்றானோ அன்றைக்கி தான் நீங்கும். அது வரைக்கும் ஆன்மாவோட சுற்றினே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வினை கணக்கு, நம்ம செய்துள்ள புண்ணிய பாவங்கள் எல்லாமே அந்த சூக்ஷ்ம சரீரத்திலேருந்து அப்படியே ஆன்மாவை தொக்கின்றே இருக்கும். இந்த கணக்கு தான் அடுத்த பிறவியை நம்ம நிர்ணயிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சிரம சூசைட் பண்ணிடலாமோன்னு தோன்றுறது அப்படிமா. அது மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எதுவுமே கிடையாது. சைவ சித்தாந்தம் சொல்கிறதுங்க, நான் சொல்லலைங்க. சூசைட் பண்ணினா என்ன நினைக்கிறான், எல்லா ப்ராப்ளம் சால்வ்னு நினைக்கிறான். சால்வே ஆகாது. ஏன் தெரியுங்களா, நீங்கள் சட்டையை தான் கிழிச்சு போட்டிங்க, உள்ளே இருக்க சூக்ஷ்ம சரீரம் அப்படியே இருக்குது, அது எல்லாமே இருக்குது, ஆசைகள்லாம் ரிஜிஸ்டராக இருக்குது, எல்லா இந்திரியங்களும் உள்ளே இருக்குது. சாப்பிட்ணுன்னு ஆசை, கேட்கணுன்னு ஆசை, பார்க்கணுன்னு ஆசை, தொடணும்னு ஆசை, இந்த ஆசை எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த ஆசையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆசையை தேடி வேறு தானே சரீரம் கிடைக்காதான் போயிடும். சித்தாந்தம் சொல்கிறது, இதை நான் விளக்கமாக நான் சொல்லலை. அதனால் சூசைடுங்கிறது வெரி ராங் திங். இதை நான் சொல்லலை, சிவஞான சித்தியார் சொல்கிறார், பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே. பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம். பூதனா சரீரம்னா என்ன தெரியுங்களா, இதான் இந்த உடம்பு தான். இந்த சட்டை ஸ்தூல உடம்பு போயிடுத்துன்னா மிச்சம் இருக்கிறது என்ன, புரியட்ட ரூபம் தானே. யாதனா சரீரமாகி இன்பத்துன் பங்கமெல்லாம், இன்ப துன்பமெல்லாம். யாதனா சரீரம்னா என்ன தெரியுங்களா, இந்த உடம்பு போயிடுத்துன்னா இது நரகத்துக்கு போகிறதா சொர்க்கத்துக்கு போகிறதான்னு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறது, எல்லாம் சும்மா புரடா விட்றானுங்க, நரகமாக சொர்க்கமாகுது அப்படிலாம் இல்லை. இந்த நரகம்ங்கிறது என்ன அப்படின்னா, நரகமோ சொர்க்கமோ இதுக்கு ஒரு சரீரம் தனியாக ரெடியாக இருக்கும். அந்த சரீரம் யாதனா சரீரம். நரக துன்பங்களை சொர்க்க இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம் யாதனா சரீரம். இந்த பூதனா சரீரம் இங்கே விட்டாச்சு. ஆனால் இதுக்கு மேல் உலகத்தில் யாதனா சரீரம், இதெல்லாம் நம் பெரிய சைவ சித்தாந்த சிவஞான சித்தியார் சொல்கிறார். யாதனா சரீரங்கிறது அங்கே மேலுலகத்தில் ரெடியாக இருக்கும், அது நமக்கு சூட் ஆகிடும். அதுதான் நரக துன்பங்களை அனுபவிக்கும். இப்போ நல்லா நான் வச்சுங்க, அனுபவிக்கக்கூடிய துன்பங்களெல்லாம் அனுபவிக்கிறது ஆன்மா தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அடிபட்டால் நம்ம நினைக்கிறோம் உடம்பு தான் உடம்பு அடிபடலை, உள்ள ஆன்மா தான் அடிபடுது, உள்ள உயிர் தான் துடிக்கிறது. நீங்கள் ஒன்று வேண்டாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மயக்க மருந்து கொடுத்த உடனே எல்லாமே தெரியலையே. மயக்க மருந்து கொடுத்தா என்ன பண்ணுறான், உயிரை மயக்கிடுறான். அப்போ ஒன்றுமே தெரியாது. உயிரோடு இருக்கிறப்ப என்னென்னா தெரியுது இல்லையா,
வலி தெரியறது இல்லையா? அப்போ வலியை அனுபவிக்கிறது யார்? ஆன்மா தானே அனுபவிக்கிறது. அதனால் அந்த யாதனா சரீரத்தை அந்த ஆன்மாவோட கொடுத்து நரக சொர்க்க வேதனைகள்லாம் அனுபவிப்பார். இப்படிங்கிறது யார்? நாதனார் ஆணை. இவர் ஆணை சிவபெருமானுடைய ஆணைங்கிறார். இதுதான் விதியோடைய இது. 3 வினைகள், சஞ்சித வினை, பிராரப்த கர்மம் அனுபவிச்சு தான் தீரணும். அவன் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பக்தியமாக இருந்தாலும் சஞ்சித பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆகாமியம் சிவன் அடியார்களை சேராது. அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். இப்போ அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள், நித்தியமாக கோயிலுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்கள், விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள், கோபத்தை இல்லாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஆகாமியம் சேராது. அப்போ ஏற்கனவே இருக்கிறது கொண்டு வந்தது என்ன? பிராரப்த கர்மம். அப்படி நிலையில் உங்களை தேடி குரு வருவான். குரு அந்த அந்த உள்ளே இருக்க சஞ்சித பாவங்கள் எல்லாம், சஞ்சித அந்த வினைகள் எல்லாம் ஒரு தூசு, ஒரே ஒரு பொறியில் தூசாக்கிடுவான். அப்போ உங்களுக்கு வினை கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா அதுதான் முக்தி. வினை கணக்கு எப்போ முடியுறதோ அதுதான் முக்தி. வினை கணக்கு இருக்கிற வரைக்கும் பிறவிகள் தொடரும். வினை கணக்கு எடுக்கிற வரைக்கும் பிறவிகள் தொடரும். இதுதான் அருணகிரிநாதர் சொல்றார். தடுங்கோள் மனத்தை, தடுங்கோள் மனத்தை, மனம் அங்கங்கே போகாதபடி மடைமாற்றம். அதாவது கோவிலுக்கு வரோன்னு நினைப்போம், திடீர்னு எது கோயில், நீங்கள் டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் இருக்கே பார்க்கலாமே, முடிஞ்சு போச்சு, கோயிலுக்கு போக மாட்டோம். அப்போ மனம் என்ன பண்ணணும்? சும்மா இரு, நான் கோயில் தான் போவேன்னு சொல்ல தெரியணும். அப்போ மனம் புலன்களை கட்டுப்படுத்தணும். புலன்கள் மனதை கட்டுப்படுத்தக்கூடாது. கால் உதவி பண்ணால் தான் கோயிலுக்கு வர முடியும். கை உதவி பண்ணால் தான் வண்டி ஓட்டுன்னு வர முடியும். 2 கைகால் உதவி பண்ணுறதுக்கு மனம் கட்டளையிடணும். நீ அங்கே போ, நீ கோயிலுக்கு போ, நீ இங்கே போன்னு சொல்லணும். அப்போ தடுங்கோள் மனத்தை, மனத்தை தடுங்கோள். சரி, தானம் என்றும் இடுங்கோள். தானம் என்று இடுங்கோள் என்னென்னா எல்லாம் அறம் செய்கள். இந்த அறத்திலேயே பார்த்திங்கன்னா நம்ம சைவ சித்தாந்தம் 2 அறம் வசதியாக சொல்கிறோம். இல்லறம், இன்னொன்று துறவரம். இல்லறம் துறவரம் 2மே அறம்ங்க. எல்லாம் நினைக்கிறாங்க குடும்பத்தில் இருந்தால் அது சரியில்லைன்னு நினைக்க, எல்லாம் காட்டுக்கு போயிடலாம், துறவியாக போயிடலாம், சாமியாராக போயிடலாம். மகா தப்பு. இல்லறத்திலே இருந்தாலும் அறம், துறவரத்தை மேற்கொண்டாலும் அறம். இல்லறம்ங்கிறது என்ன அப்படின்னா பற்றை எடுப்பது, பற்றை எடுப்பது, பற்றை விரும்பி எடுப்பது இல்லறம், பற்றை விடுவது துறவரம். பற்றை எடுக்கிறதும் அறந்தான், பற்ற வேண்டான்னு ஒதுக்கிறதும் அறந்தான். 2 அறம் சொல்லியிருக்காங்க. இல்லறத்தில் திருவள்ளுவர் இதுக்கு ஒரு அதிகாரமாக எழுதியிருக்கார். 11 கடமைகளை சொல்கிறார். கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன, நம்ம கல்யாணங்கிறது ஒரு பெரிய ஒரு தமாஷா, ஒரு ஜாலியாக நினைக்கிறோமா? இல்லை, கல்யாணம் செய்து கொள்வது 11 கடமைகள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். அதில் முக்கியமான கடமை என்ன அப்படின்னா அதிதி சம்ஸ்காரம் அப்படின்னு. அதிதினா கெஸ்ட், வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணணும், என்ன தேவையோ பூர்த்தி பண்ணணும். தான் திருமூலர் சொல்லார் இந்த பாட்டில். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மீன். பாருங்கள், ஆர்க்கும் இடுமின் அவர் இவர், யார் வந்தாலும் சாப்பாடு போடு. அவன் பிச்சைக்காரன் இருந்தாலும் குஷ்டரோகியாக இருந்தால் என்ன, யார் வந்தாலும் சாப்பாடு போடு. ஏன்னா பசிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றும் இல்லையா? ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மீன் பார்த்திருந்து உண்மின் அப்படின்னார். பார்த்திருந்து உண்மின்னா விருந்தாளி வரானான்னு பார்த்து அப்புறம் நீங்கள் காலி பண்ணணும். வரதுக்கு முன்னாடியே இப்போல்லாம் என்ன தெரியுங்களா, யாரனா வந்துட்டோம், வர போகிறான் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம். நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். யாரனா விருந்தாளி வரான்னு தெரிஞ்சால் முதல்ல ஏனத்தை காலி பண்ணிட்டுறோம், அவன் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, யார் விருந்தாளிங்கிறது என்ன நமக்கு தெரியும். விருந்தாளி நம்ம பொறுத்த வரைக்கும் விருந்தாளி என்னென்னா நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க தான் விருந்தாளி. அப்படி இல்லை. நீங்கள் பழைய காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வாசப்படியில் ஒரு பெறை இருக்கும். பெறைன்னா அந்த விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெறையில் ஒரே ஒரு கிண்ணம் வச்சு, ஒரு டம்ளார் மாதிரி வச்சு அதில் அரிசி போட்டு வச்சுருவாங்க. ஏன் தெரியுங்களா? யாரானா பிச்சைக்காரன் வந்தால் உடனே ஒரு நாளைக்கு ஒரு டம்ளார் அரிசி, கிட்டத்தட்ட ஒரு கால் படி இருக்கும், அந்த தானமாக பண்ணிட்டு தாங்க. அவங்கெல்லாம் அப்படி ஒன்றும் சம்பாத்தியம் கிடையாது, எல்லாம் வறுமையில் இருந்தால் கூட தானத்தை விடாமல் செய்தார்கள். ஒரு அம்மனி குழந்தைகள்கிட்ட பிச்சைக்காரனாக வந்தால் காசு கொடுத்து போடுவாங்களாம். அப்போல்லாம் என்ன 2 அணா 1 அணா சாகும். ஆனால் அரிசி வந்தால் மட்டும் அந்த அம்மாவை கொண்டு போய் போடுவாங்க. உடனே இந்த குழந்தையெல்லாம் கேட்டு தான், ஏன் பாட்டி நீ அரிசி நீ தான் போடுற, எங்களை போட விட மாட்டேங்கன்னு, நாங்கள் போட மாட்டோமா அப்படின்னு கேட்டோம் குழந்தையெல்லாம். இப்போ இந்த அம்மா சொன்னா, அப்படி இல்லை, காசு நீ போடலாம், தப்பு இல்லை, அரிசி போட்டால் அவன் கை சின்ன கைடா, குழந்தை கை கொஞ்சம் தான் போகும், நான் போட்டால் பெரிய கை,
எப்படி பாருங்கள், உணர்வு பாருங்கள். இதைத்தான் சொல்கிறார், தானம் என்றும் இடுங்கோள். இங்கே தான் சொல்கிறார், பார்த்திருந்து உண்மின். யார் சாப்பிட வராங்கன்னு பார்க்கணும். பழம்பொருள் போற்றன் மின். பழம்பொருள் போற்றன் உடனே பழைய சாத்தை வச்சுக்க, அப்படி இல்லை. பழம்பொருள்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கொடுத்தது, அம்மா கொடுத்தது, பாட்டி கொடுத்தது, அதுக்கு மேலே அப்படியே எல்லாம் மேட்டில் பாத்திரம் முதற்கொண்டு அப்படியே வச்சுருப்பாங்க. யாருன்னா தேவை இருந்தால் கொடுத்துட்டு போங்க. சில பேர் வீட்டில் லாஃப்ட் இருக்கும். இந்த லாஃப்ட்டில் போய் வீடு ஷிஃப்ட் ஆனால் எடுத்து மேலே ஏற்றி போட்டுருவாங்க எல்லாத்தையும். திருப்பி அடுத்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப தான் அது இறங்கும் கீழே. அது வரைக்கும் அந்த நாட்டிலே எல்லாம் பத்திரமாக இருக்கும். அது எலி கிளி உற்சாகமாக அதுக்குள்ளே கொடுத்தா நடந்துட்டு இருக்கும். அவன் என்ன சொல்லான்னா, அந்த மாதிரி வச்சுக்காதீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா யாருக்கான கொடுங்க. பழம்பொருள் போற்றன் மீன். உன்னுடைய மூதாதையர்கள் அப்படி இப்படின்னு சொல்லாத, எல்லாருக்கும் கொடு. வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன் மீன். காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவு. காக்கை என்ன பண்ணும்? சாப்பாடு போட்டாச்சு, காக்கை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உடனே சாப்பிடாது, கத்தும். எல்லா காக்கையும் கூப்பிடும். எவ்வளோ உயர்ந்த குணம் பாருங்கள். நம்ம யாரன்னா கூப்பிட்றோமா? பாருங்கள், சாப்பாடு போட்டோன்னே முதல்ல நமக்கு பசிக்கிறது உடனே சாப்பிட்றோம். காக்காய்க்கு பசிக்காதா? அதுக்கும் தான் பசிக்கும். ஆனால் அது காக்கை உட்காந்து எல்லாரையும் கத்தி எல்லா காக்கையும் வந்து தான் அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடும். இது காக்கைக்கே உண்டான தனி பெருங்குணம். இது மற்ற பறவைகள்லாம் கிடையாது. புறாலாம் பார்த்திங்கன்னா சட்டை போட்டுக்கும், இன்னொரு புறாவை சாப்பிட விடாது. ஆனால் காக்கை மட்டும் எல்லா காக்கையும் சாப்பிட விடும். அதைத்தான் சொல்கிறார் திருமூலர், தானம் என்றும் இடுங்கள். எல்லாருக்கும் வரவனுக்கெல்லாம் சாப்பாடு போடு. அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் மகேஸ்வர பூஜைங்கிறான். அது பேர் எவ்வளோ வசதியான பூஜை. தர்மத்திலேயே சிறந்த தர்மம் வந்து அன்ன தர்மம் தான், அன்னதானம். ஏன் தெரியுங்களா? ஏன் அன்னதானம் தெரியுமா? மற்ற என்ன கொடுத்து பாருங்களேன். நீங்கள் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சிங்களேன், சார் என்ன சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு போடுறீங்க. ஆமாம் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஏதோப்பா இந்த ஒரு 200 வச்சிங்க சார். அவன் கேட்கல, நீங்களே கொடுத்தீங்க. அவன் உங்களை கேட்கல, நீங்களே 200 வச்சுக்கோங்க கொடுத்தான். அவன் வாங்கி சார் நன்றி சார்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி என்ன நினைப்பான், கேட்காமே இந்த ஆள் 200 கொடுத்தானே, கேட்டிருந்தா 500 கொடுத்துருப்பானோ நினப்பானா இல்லையா? கேட்காமே 200 கொடுத்த ஆள் கேட்டிருந்தா 500 கொடுத்துருப்பானோ அப்படின்னு நினைப்பான். அப்போ பொருள் ரீதியாக எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி வராது. ஆனால் சாப்பாடு போடுங்க. சாப்பாடு போட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம்லாம் போட்டு பாயசம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மோர்ஞ்சாதகம் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு வடை வேணால் போட்டிக்கலாங்க. ஐயோ வேண்டாங்க, அப்படியே நமஸ்காரமே பண்ணுவான். ஏன் தெரியுமா? வயிறு ரொம்ப எடுத்து இன்னுமே அவனால் சாப்பிட முடியாது. அந்த திருப்தி, அந்த திருப்தியோட வெளிப்பாடு எத்தனை பணம் கொடுத்தாலும் எத்தனை பொருள் கொடுத்தாலும் விரைவாக வராது. அதனால தான் அன்னதானம் சிறந்தது. அதனால தான் நம்ம சைவத்தை சித்தாந்தத்தில் இது அன்னதானத்தை மகேஸ்வர பூஜை. மகேஸ்வர பூஜை அவ்வளோ வசதி, யாருக்கு வேணால் சாப்பிடலாம். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மடத்தில் டைம் ஆகிடுது. சரி, இந்த கதை நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ நான் அடுத்த இதுக்கு பார்க்குறப்ப ஒரு உபதேசத்தில் ஒரு மந்திரம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு இன்னும் இருக்கிறதுனால நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. திருமூலர் முதல் பாயிரம்னு ஒன்று எழுதுறார். இந்த பாயிரம் படிச்சிங்கன்னா நீங்கள் அதை விட மாட்டீங்க. தேவாரம் மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த பக்கம் போகிறதே இல்லை. திருமூலர்லாம் ரொம்ப ஞானமாக இருக்கும் அப்படின்ட்டு. தேவாரம் மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்கள். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன் ஒளி மின்னும் தவனச்சடை முடி தாமரை யானே. ஏங்க இது திருமூலர் பாட்டா பாருங்கள், எவ்வளோ பக்தி பாடல். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்ட்டார். இவருக்கு கம்பேரே ஒரு ஆள் கிடையாது. சிவனோடு கம்பேர் பண்ணக்கூடிய தெய்வம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? சிவனுக்கு கண்ணுதல் நந்திம்பார். திருமூலரில் திருமந்திரத்தில் முழுக்க முழுக்க நந்திங்கிற சொல் தான் அடிக்கடி வரும். நந்திங்கிறது யாருன்னா சிவபெருமானை சொல்லுவார். அவர் தான் வேறையா. தேவாரம் ஆசிரியரோட நந்திங்கிற பேரை ரிஷப வாகனத்துக்கு சொல்லுவானே தவிர சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் நந்தி கிடையாது. ஆனால் இவர் கண்ணுதல் நந்திம்பார். ஏன் கண்ணுதல் நந்தினா 3 கண்கள், முக்கண்ணன். இந்த இன்னொரு 3 கண் இருக்கிற வேறு கடவுள் சொல்லுங்க பார்க்கலாம். வேறு யாருமே கிடையாது. சுடுகாட்டில் வசிக்கக்கூடிய கடவுள் யாருன்னா இருக்கான்னு சொல்லுவாங்க.
இவர் சூடாட்டில் நடனமாடுறார். ஏதாவது சரி ஊமத்தம்பூவை சூடக்கூடிய கடவுள் வேற யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊமத்தம்பூவை இவர் தான் சூடுகிறார். ஏன ஐயிறு எறிந்தானே, ஏன ஐயிறு அணிந்தானேங்கிறார். ஏன எயிறுன்னா பன்றியோடைய பற்கள், அதை வந்து மாலையாக போட்டுருக்காராம். வெண்டலைன்னு சொல்லக்கூடிய எலும்புக்கூடு மாலையை போட்டுருக்கார். இப்படி ஒரு அசாத்தியமான ஒரு அசாதாரணமான அமைப்பு கொண்டவர் சிவபெருமான். அப்படிங்கிறப்ப அதான் தனித்துவம். ஆக அந்த சிவபெருமானை அவரோடு கம்பேர் பண்ணக்கூடிய ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கடவுள் யாருமே இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. அண்ணல்ங்கிறது இங்கே சிவபெருமான். என்னுடைய பெருமானை யாருக்கு தெரியும்? சரி, எப்படி இருக்காருன்னா, யார் அறிவார் இதன் அகலமும் நீளமும். பெருமானுடைய அந்த விஸ்தீர்ணம் அகலம் நீளம் யாருக்கு தெரியுங்கிறார். யார் சொல்கிறது? திருமூலர் சொல்கிறார். அவருக்கே தெரியல. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றை வேர் அறியாமல் விளம்புகின்றேன். பேரறியாத பெருஞ்சுடர். இங்கே கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு, கார்த்திகை தீபத்து அன்னைக்கு சொக்காப்பானை. என்ன சொக்காப்பானை எது கொளுத்தணும் அப்படின்னா, அந்த ஜோதி இருக்கு பாருங்க, அடியும் முடியும் தெரியாது. அதுதான் ஜோதி ஸ்வரூபம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நெருப்பு கீழே எரியிற மாதிரி இருக்கும். இதுதான் கீழே எரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே போகும், திடீர்னு கீழே வரும், இன்னும் கீழே போகும். அப்போ அடியும் உங்களால் பார்க்க முடியாது, நெருப்புடைய வளர்ச்சி முடியும் பார்க்க முடியாது. அடிய முடியும் தெரியாத ஆண்டவனை தான், ஜீவ ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனை தான் இவர் என்ன சொல்றார்? பேர் அறியாத பெரும் சுடர் ஒன்றின். அடுத்த பாட்டு தான் வேர் அறியாமல் விளம்புகின்றேன். இதுக்கு கீழே வேர். எனக்கு வேர், ஒரு பிளான்ட்டு ஒரு செடியை பார்க்குறேன்னா வேர் தெரிஞ்சால் தான் செடியை பற்றி நான் சொல்ல முடியும். இந்த சுவாமியுடைய வேர் என்னன்னு தெரியாது அப்படின்னு அவ்வளவு அவை அடக்கத்தோடு திருமூலர் பாடுறார். இப்படி நிறையா பாட்டு. தீயினும் நல்லன் புனலினும் தண்ணியன் ஆயினும் சேயினும் நல்லன் தீயினும் வெய்யன் அப்படிங்கிறார். தீயினும் வெய்யன்னா நெருப்பை விட சுடக்கூடியவர். யாருக்கு? எதிரிகளுக்கு. நெருப்பை விட சுடக்கூடியவள். நெற்றிக்கணை திறந்தார், மன்மத தகனமாச்சு இல்லையா? திரிபுர சம்ஹாரம் பண்ணினார் இல்லையா? எல்லாம் முக்கண்ணு தானே, நெற்றிக்கண் தானே. இப்போ தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன். புனல்னா நீர். நீரை விட குளிர்ச்சி. ஆரிய மாதம் ஜலம் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, இதை விட குளிர்ச்சி பெருமான். சேயினும் நல்லன்னா குழந்தை எப்படி ஒரு வயசு குழந்தை, 6 மாத குழந்தை எவ்வளோ அதுக்கிட்ட ஏதான ஒரு கெட்ட குணம் இருக்குமா பாருங்கள். அந்த 6 மாத குழந்தை எவ்வளோ சுத்தமான ஒரு ஜீவன் பாருங்கள். அந்த சுத்தமான ஜீவன் அதை விட சுவாமி நல்லவருங்கிறார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து பாராத மணிவாசர். பால் நினைந்தூட்டும் தாயை விட சால பரிந்துன்னார். பால் நினைந்து ஊட்டும். அம்மா கூட சமயத்தில் பால் கொடுப்பாளாம். பால் கொடுக்குறப்ப என்ன நினச்சின்னு கொடுப்பாளாம் அப்படின்னா, சின்ன குழந்தை நல்லா வளரணும், நல்ல புஷ்டியாக வளரணும், இதுக்கப்புறம் நல்ல பெரியவனாக போய் நிறைய வேலையெல்லாம் வச்சு நம்ம சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தை ரட்சிக்கணும், இப்படின்னு நினச்சி தான் பால் கொடுப்பாளாம். ஆனால் இறைவன் செய்யக்கூடிய சகாயம் என்னன்னு ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு எவ்வளோ சகாயம் பண்ணுறான். ஒன்றும் வேண்டாங்க, மூச்சு விட முடியறது. இன்றைக்கி பாருங்கள், டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரே மாசுங்கிறான், மூச்சு விட முடியல. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ மூச்சு விடுறதுக்கு சௌரியமாக இருக்குது, இருக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது, நம்ம வேணுங்கிற ஜலம் கிடைக்கிறது, வேணுங்கிற காற்று கிடைக்கிறது. இன்னொரு பாட்டு பாருங்கள், அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான்னார் திருமூலர். அங்கி மிகாமை வைத்தான். உடம்பில் ஜுரம் உள்ள சூடு இருக்கு பார்த்தீங்களா, 98.6 நார்மல் டெம்பரேச்சர். இந்த சூடு எப்படிங்க உள்ளே வந்தது? நம்ம காஃபி வச்சுட்டு கொஞ்ச நாள் அசந்து போனோன்னா ஆறி போய்டுறது. உடம்புல சூடு அப்படியே இருக்க. எப்போ எடுத்தாலும் தெர்மாமீட்டர் நைட் அந்த சூடு எப்படி வந்தது? இதுதான் இறைவனுடைய வேலை. அங்கி இது நான் சொல்ல திருமூலர் சொல்றார். அங்கி மிகாமை அண்ணல் அங்கி மிகாமையை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமையை வைத்தான் உலகு ஏழையும். 7 உலகத்துலேயும் அக்னி இருக்குது. கடலில் அக்னி இருக்குங்க, நம்புவீங்களா? இந்த கடலில் அக்னி இருக்குது. அந்த அக்னி தான் அந்த கடலுடைய அந்த லெவல் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறான். சயின்டிஸ்ட் ஒப்புத்துக்கிறான். இன்றைக்கி அந்த அக்னி மாறி போச்சுன்னா கடல் உள்ளே வந்துடும், சுனாமிங்கிறோம், அப்புறம் என்னென்னமோ சொல்கிறோம். இப்போ அந்த கடல் பொங்கி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பொங்காமல் வர்றதுக்கு அந்த அக்னியை உள்ளே வைக்கிறான்.
உள்ளுக்குள்ளே பசி எடுக்குது பாருங்கள், அதுக்கு பசி ஜாடராக்னிங்கிறான் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த பசிக்கிறப்ப ஒரு 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 பசிக்கும் சாப்பிடணும்னு ஆர்வம் வருது பாருங்கள். கொஞ்ச நாள் சாப்பிட முடியலன்னா துடிக்கிறோம், ஐயோ பசிக்குதுங்கிறோம் பார்த்தீங்களா, அதான் ஜாடர அக்னி. அந்த அக்னிக்கு நம்ம சாப்பாடு போடணும். இத்தனை அக்னியை உள்ளே வச்சுருக்கானே, அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். இத்தனை ரகசியத்தை பெருமான் வந்து உடலில் பண்ணியிருக்கார். இதைத்தான் வச்சு சொல்றார் மணிவாசபுரம், உடலிடம் கொண்டாய் உடலிடம் கொண்டாய். இப்போ நான் திருமந்திரத்தில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது நம்ம உபதேசம் பகுதியை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நாளைக்கு உபதேசம் தான் முக்கியம், முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். உபதேசங்கிறது பாயிரம் முடிஞ்சு உபதேசம். உபதேசத்தில் மொத்தம் 30 பாட்டு இருக்குது. 30 பாட்டில் ஒவ்வொரு பாட்டும் திருமூலர் அனுபவித்த முறைகள். ஏன்னா இப்போ திருமந்திரம் பூரா நம்ம சொல்ல முடியாது. சில பாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் ஒரு மாதிரி சித்தர்கள் பாட்டு. திருமூலர் ஒரு சித்தர், பெரிய சித்தர், பிரகாயம் பண்ணியிருக்கான பெரிய சித்தர். இன்றைக்கும் நீங்கள் திருவாவடுதுறை போய் பாருங்கள், அந்த அரச மரம் இருக்குது, அங்கே திருமூலர் உட்காண்ட இடம் இருக்குது, அங்கே தான் திருமந்திரம் எழுதியிருக்கார். பக்கத்தில் சாத்தனூர் தான் அந்த மூலன் அந்த இடையனை பார்க்குறார். இந்த காட்சியெலாம் நீங்கள் போய் இதில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே பாட்டு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். இது உபதேசத்தில் முதல் பாட்டு. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய்மை கொண்டு தன்னின்ற தாளை தலை காவல் வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. இதாங்க முதல் பாட்டு. திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தில் முதல் பாட்டு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பாயிரத்தில் இருக்குது. இதில் உபதேசம் பகுதியில் முதல் தந்திரம் இதான் முதல் பாட்டு. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய். இந்த ஒரே ஒரு வரி மட்டும் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. விண்ணின்று இழிந்து, சுவாமி எங்கே இருக்கார், கடவுளை எங்கே இருக்கார்னு ஒருத்த கேட்டால் மேலே இருக்கார். நம்ம எதோ நினச்சோங்க மேலே தான் இருக்கார். எல்லாம் அவன் பார்த்துப்பான், மேலே காமிக்கிறான். ஏன் கீழே இல்லையா, பாதாளத்துக்கு குழியில் இல்லையா, நம்ம சுற்றி இல்லையா? கடவுள் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றான். ஒரு துறவி போனாராம் கோயிலில், இந்த மாதிரி தூணில் காலை சாத்தி பாவம் எங்கெங்கே நடந்து வந்திருக்கார். அவர்களாம் என்ன, அந்த காலத்தெல்லாம் துறவிகள்லாம் எங்கே சாப்பாடு கிடைக்கிறதோ சாப்பிடுவாங்க, எங்கே இடம் கிடைக்கிறதோ தூங்குவாங்க. கிராமத்து வரக்கூடியது இந்த தூணில் வந்து இந்த மாதிரி தூணில் சாஞ்சு காலை நிட்டு உட்காந்துருக்கார். கோவிலில் நிர்வாகத்தில் கூடிய வந்தார். அந்த கோயிலருக்கு வந்து, என்ன சுவாமி காலை நீட்டின்றீங்க, சுவாமி நேராக இருக்கார், அவருக்கு நேராக காலை நீட்டுறீங்களே அப்படின்னா. இல்லைப்பா ரொம்ப கால் வலி எனக்கு, அதனால் நீட்டின்றிருக்கேன் அப்படின்னாராம். எல்லாம் தப்பு, நீங்களே பெரியவங்க, நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, காலை நீட்டுறீங்களே, மடக்கிங்க சார் அப்படின்னார். இல்லைப்பா என்னால் மடக்க முடியல, முட்டி வலி, நான் என்ன பண்ணுவேன்னார். இல்லை சார் நீங்கள் ஐயா நீங்கள் பண்ணுறது தப்புங்க, நீங்கள் இப்படி கோயிலில் வந்து காலை நீட்டக்கூடாதுன்னு தான். உடனே அந்த துறவி கேட்டாராம், சரிப்பா நான் காலை நீட்டி எனக்கு காலை மடக்க முடியல, நீயே காலை நகர்த்தி விடு. எப்படின்னா எந்த இடத்துல சிவன் இல்லைன்னு சொல்லோ அந்த இடத்துல நகர்த்தி விடணும். எங்கே சிவன் இல்லையோ அங்கே நகர்த்தி விடு. இப்போ நம்ம நினைக்கிறோம் சுவாமி சன்னதி நேராக கால் நீட்டக்கூடாது, தெற்கு பார்த்து கால் நீட்டலாமா, அங்கே இல்லையா சுவாமி இல்லையா, எந்த இடத்துல இல்லை. அப்போ இறைவன் எங்கே இருக்கான், அப்போ என்ன பண்ணுறோம், இறைவன் எங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம சௌரியத்துக்கு மேலே காமிக்கிறோம். நம்ம கூட இருக்காங்கன்னு தெரியலையே. பின்னாடி சொல்கிறார், பதி பசு பாசம் அப்படிங்கிறது 3 பொருள் சைவத்தில். பதி இறைவன், பசுங்கிறது உயிர், பாசங்கிறது நம்ம பீடிக்கக்கூடிய மலங்கள் தலைகள். இப்போ இந்த 3 என்ன அப்படின்னா அனாதி அப்படிங்கிறார். அனாதின்னு என்ன அர்த்தம்னா ஆதியிலேருந்து இருக்கக்கூடியது, அதாவது தோற்றம் இல்லாதது. எதெல்லாம் தோன்றுகின்றதோ அவற்றுக்கெல்லாம் மறைவு உண்டு. தோன்றியது மறையும், தோன்றியது மறையும் அப்படின்னு இந்த 3 பொருள்கள் தோன்றாதது. பதி பசு பாசம். இந்த பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது உயிர். இந்த பசு என்ன பண்ணுறதுன்னா இந்த பதிக்கு நடுவுலையும் பாசத்துக்கு நடுவுலையும் மாட்டின்னு முழிச்சுன்றது. நம்ம நிலைமை அதுதான். இந்த உயிர் ஆன்மா இருக்குது அப்படின்னா சரி, நீங்கள் கேட்கலாம், இது சார் இந்த உடம்பு இருக்கே, உடம்பு என்ன பாசமா இல்லை பசுவான்னு கேட்டால், ஏன்னா உடம்பு நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம், நம்ம உடம்பு அதுதான் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒன்றும் வேண்டாங்க,
இந்த உடம்பில் உயிர் போன அப்புறமா அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறான்? அது வரைக்கும் அவர் பேர் இவர் ராமசாமி, இவர் கோவிந்த்சாமி, கன்சாமின்னு சொல்கிறோமே, அந்த உயிர் போயிடுத்தப்புறம் என்ன சொல்கிறோம்? அதுங்கிறோம். ஏங்க நம்மளை அறியாமையே வருது பார்த்தீங்களா? ஏங்க அது எப்போ எடுக்க போகிறீங்க? ஏங்க அது வரைக்கும் இவர்னு சொன்னாலும் அந்த உயிர் போனவொன்னா அதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் திருமூலர் சொல்ல, ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரியம் காட்டிடம் கொண்டு சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. ஒரே வார்த்தை அடித்தார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு, அது வரைக்கும் இருந்த பேரெல்லாம் அந்த அடுத்த செகண்டு போயிடுதுங்க. பிராணம் போயிடுச்சுன்னா அவருக்கு சொல்கிறதே இல்லை. ஏங்க அது எப்போ எடுக்க போகிறீங்க? சூரியம் காட்டிடை கொண்டு சுட்டிட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாம் சம்ஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தோம்னா நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்கள். என்ன அர்த்தம்? முடிகிற உடனே அடுத்த நிமிஷம் கேட்பான், எங்கே சாப்பாடெலாம் எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? அடுத்த நிமிஷம் கேட்குறோம்ல. நீரில் மூழ்கின உடனே மனசில் தெளிவு. அதனால தான் இந்த குளிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா மனசுக்கு குளிப்பு. நீங்கள் குளிக்கிறதும் என்னென்னா மன தூய்மை. நீங்கள் தாகத்துக்கு தண்ணி குடிக்கலன்னா எவ்வளோ தவிப்பாக இருக்குது. சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், தாகத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி குளிச்சிங்கன்னா நீ எவ்வளவு மனசில் ஒரு சலனம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அந்த சமயத்தில் குளித்த உடனே தண்ணி பட்டுன்னு வச்சுங்க மனசு லேசாகிடும். அதனால தான் இறந்த வீட்டில் போயிட்டு வந்தோன்னா குளிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது. குளிக்கிற நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்கள் என்றார். இதுதான் வாழ்க்கை. இன்னொரு பாட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறார், வீட்டுக்கு வர்றார், மனைவி பார்க்குறார். மனைவி உடனே நல்ல அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கார். நல்ல வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு காரக்கறி எல்லாம் அழகாக இருக்குது. ரொம்ப விரும்பி சாப்பிட்றார். பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார். அடிசிலாம் சாப்பாடு எல்லாம் திருமூலர் சொல்கிறதுங்க, நான் ஒன்றும் சொல்கிறீங்க. பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் செய்தார். அப்புறம் சாப்பிட்ட உடனே பொன்னாட்டி என்னம்மா நல்லா இருக்கியா, உங்களை காலையில் உன்னை கோச்சுன்ட்டேன், உனக்கு வரப்போ நாளைக்கு வேணால் ஒரு புடவை வேணால் வாங்கி தரேன்னு காலை இப்படிலாம் பேசுவோம். அதான் மடக்கொடியாரோடு மந்தனம் செய்தார். எப்போ எவ்வளோ சந்தோஷமாக பாருங்கள். நல்ல சாப்பாடு, பக்கத்தில் மனைவி, ஆதரவாக மனைவி, சந்தோஷமான பேச்சு. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா இடப்பக்கமே நொந்ததே என்றார். இடப்பக்கமே நொந்ததே என்றார். கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தார். இதாண்டா வாழ்க்கைன்ட்டார். இது யாக்கை நிலையாமையில் திருமூலர் சொல்கிறார். மனைவியோடு சந்தோஷமாக இருக்கார், சாப்பிட்டார், சந்தோஷமாக இருந்தார். அடுத்த நிமிஷம் ஐயோ இந்த பக்கம் வலிக்கிறது என்னார், கீழே படுத்தார், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன அர்த்தம்? இது எதுக்கு பண்ணோம் அப்படின்னா இது தாண்டா வாழ்க்கை. இந்த நிலையில்லாத வாழ்க்கையை நம்ம நம்பி நிலையான பொருளை நாம் நாடாமல் இருக்கின்றோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரித்து நித்தியமாக வழிபாடு செய்யணும், நித்தியமாக சிவ வழிபாடு செய்யணும்னு சொல்லி சார் ஆக இந்த அளவில் இன்றைக்கி திருமந்திரம் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஆரம்பித்தேன். அந்த உபதேசத்தில் முதல் பாட்டு. இந்த பாட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். அங்கங்கே வெவ்வேறு பாட்டுகள் நான் சொல்கிறேன். ஏன்னா 3000 பாட்டு இருக்குது. நம்ம மறுபடியும் நாளைக்கு சிந்திப்போம்னு சொல்லி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கேட்டிருந்த அடியார்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திருக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அடியார்கள் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆலய தொண்டு சீர் திருக்கூட்டம், இந்த கோவில் நிர்வாகக்குழு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி வணக்கம். கூட்டு வழிபாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாயே. ஓம் நம சிவாயே. ஓம் நம
நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.